சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே ஓம் சக்தியே மருவூரரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே ஓம் சக்தி. ஓம் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே ஓம் சக்தியே மருவூர் அரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்கவும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்கவும் மேல்மருவத்தூரிலே அன்னை மனித உருவத்தில் நடமாடிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஏங்கி அழுகின்ற, திசை தெரியாமல் வாழுகின்ற, வாழ்க்கைக்கான துன்பங்களின் காரணம் புரியாமல் திகைக்கின்ற, பிறர் காட்டிய வழியில போய் மாட்டிக்கிற பல ஆன்மாக்களை, பல உயிர்களை, பல மனிதர்களை, பல வாழ்க்கையின் பல நிலைகளில் இருப்பவர்களை தன்னுடைய அருளால், தன்னுடைய ஆசியால், தன்னுடைய அரவணைப்பால், தன்னுடைய அருள் மந்திரங்களால், தன்னை குறித்து தன் பிள்ளைகள் செய்கின்ற நல்ல வழிபாட்டால், அம்மா நீ வேண்டும், அம்மா நீ துணையா இருக்கணும், அம்மா என் கூடவே இருப்பியா, என் வாழ்க்கை தெரியும்ல உனக்கு, என் கஷ்டம் தெரியும்ல உனக்கு, உன் பிள்ளை இல்லையாமா நான் இந்த பூமியில, இந்த குடும்பத்துல, இந்த வாழ்க்கையில, இந்த தொழில்ல நான் படுற கஷ்டமெல்லாம் உனக்கு தெரியும்லம்மா, உன் பிள்ளை வந்திருக்கேம்மா வழிபாட்டுக்கு, இந்த பூசைக்கு இன்னைக்கு நான் வந்திருக்கேன், என் மனக்குறையெல்லாம் தீர்க்கறதுக்கு தாய் நீ துணை இருக்கேன்னு சொன்னாங்க. மருவத்தூர் அம்மா மனுஷங்களுக்காக வந்திருக்கா. மனுஷங்கள்ல கண்ணீர் விட்டு, கவலை விட்டு, இந்த மதம் அந்த மதம், இந்த ஜாதி அந்த ஜாதி, பணக்காரன் பணம் இல்லாதவன், படிச்சவன் படிக்காதவன், சமூகத்துல தகுதி உள்ளவன் இல்லாதவன், இந்த அம்மாவுக்கு எதுவும் தேவையில்லை. உண்மையான மனசோட, பாசத்தோட, பக்தியோட, அம்மா உன் பிள்ளை வந்திருக்கேம்மா, என்னோட பூசையை ஏத்துக்கோமா, என் குறைகள் எல்லாம் நீதாமா தீர்த்து வைக்கணும், எந்தெந்த வகையிலெல்லாம் எனக்கு நான் எத்தனை கோயில் போயிருப்பேன்ற, எல்லா கோயில்லையும் தெய்வம் தான் இருக்குது, எல்லா கோயில்லையும் தீர்த்தம் கொடுக்கறாங்க, குங்குமம் இருக்குது, எல்லாம் நடக்குது, குறை சொல்லல நானு. ஆனா உன் கோயில்ல வந்து நின்னா அந்த மண்ணை மிதிச்சாவே நீ ஒரு மனசு நிம்மதியை தரையாமே, உன்னோட ஒரு துளி தீர்த்தமும் ஒரு வேப்பலை கிடைச்சாவே அது உடம்புல இருக்கிற ஒரு நோயையும் மனசுல இருக்கிற வருத்தங்களையும் போக்குதாமே. ஒரு துளியோண்டு குங்குமத்துல செத்து போனவனை கூட புழைக்க வச்சியாமேமா. மருவத்தூர்னு கேட்டாவே திசையெல்லாம் ஒவ்வொரு நாளும் உயிரையும், வாழ்க்கையையும், தொழிலையும், மன கஷ்டங்களையும், உறவுல இருக்கக்கூடிய துன்பங்களையும், சுத்தமுத்தத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கையோட எல்லா நெருக்கடிகளையும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சிக்கு பிடிச்ச நூல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை விடுபடுத்தி அதை சீரான நூல் கண்டாக்குற மாதிரி எங்க மனுஷங்க வாழ்க்கையை நீ சீர்படுத்திடுறியாமே. அதனாலதான் நீ அம்மா சொல்றியாமேம்மா, அம்மா நான் இருக்கிறேன் கவலைப்படாதே, நான் அம்மா இருக்கிறேன் கண்ணீர் விடாதே, நான் அம்மா இருக்கிறேன் ஐயப்படாதே, நான் அம்மா இருக்கிறேன் அச்சப்படாதே, நான் அம்மா இருக்கிறேன் ஆணவப்படாதே, நான் அம்மா இருக்கிறேன் அழுது புலம்பாதே, நான் அம்மா இருக்கிறேன் தடம் மாறாதே, நான் அம்மா இருக்கிறேன் தடுமாறாதே, நான் அம்மாவை நினைத்துக்கொள், எல்லாம் உனக்கு நிறைவாக கிடைக்கும். சத்தி நம்ம எந்த திசையில போய் என்ன தொழில் செஞ்சு என்ன மாதிரி இருந்தாலும் சரி, இந்த நேரத்துல ஒண்ணு நினைக்கணும் பாருங்க. திருப்பூர் பக்கத்துல ஒரு அம்மா முனிசிபாலிட்டி, திருக்கூட்டுற அம்மா,
தெருவில் குப்பை பொறுக்கிறவ. அந்த தாய் ஒரு முறை நம்முடைய ஆதிபராசக்தி அம்மா இன்னைக்கு ஒரு மனித ரூபத்துல குருவாக வந்து நமக்கெல்லாம் தம்ப பார்வையாலையும் தன்னுடைய திருவடியை பார்த்தவங்களையும் பாவத்தை போக்குற மாதிரி கரிசனமா கவனமா அம்மா அருள் செய்றா பாத்தீங்களா? அந்த மனித ரூபத்துல இருக்கிற பங்காரடிகள் என்னும் அந்த ஆதிபராசக்தி மனித தெய்வம் திருப்பூருக்கு ஒரு முறை டூர் போறாங்க. அங்க மன்றங்கள் இருக்குல்லையா, இப்ப நம்ம வழிபாடுக்கெல்லாம் போறோம் பாத்தீங்களா, நம்ம எல்லாம் கூடி இருந்து வழிபாடு செய்யறோமே, அந்த இடமெல்லாம் ரொம்ப ஆற்றலான இடம். அங்க தேவர்களும் சித்தர்கள் எல்லாம் வருவாங்கடா. ஒரு பெரிய மனுஷரை பார்த்து அம்மா சொன்னாங்களாம், பணக்காரரு. அவரை சொன்னா அவர் போகாத கோயில் இல்ல, போகாத ஊர் இல்ல, போகாத வேண்டாத தெய்வம் இல்ல, அவர் செலவழிக்காத பணம் இல்ல. என்னன்னு சொன்னா மன அமைதி இல்லம்மா, என் பொருள் எல்லாம் நஷ்டப்படுது, என் தொழில் எல்லாம் நஷ்டப்படுது, நான் என்னம்மா செய்வேன் நிக்கிறாரு அந்த கோடீஸ்வரன். பேருக்குதான் இன்னைக்கு கோடீஸ்வரன், நிறைய கோடிகளை இழந்துட்டவர் வந்து நிக்கிறாரு. அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? செங்கல்பட்டு பக்கத்துலடா மன்றம் இருக்குல்ல, அங்க கூட்டு வழிபாடு ஏழைப்பால ஜனமெல்லாம் கூடி இருந்து ஓம் சக்தி பராசக்தின்னு அம்மா மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வாங்கடா, பூஜை செய்வாங்கடா. அந்த பூஜையில போய் நீ உட்காந்துக்கோ, கட்டாயம் போய் உட்காந்துக்கோ, நீ வேற எங்கேயும் போக வேணாம். அங்க உட்காந்து அந்த மந்திரங்கள் எல்லாம் காதால கேளு. கொஞ்ச நாள்ல உனக்கே மனப்பாடம் ஆயிரும், ஆனா காதால கேளு. என் பிள்ளை அங்க என்ன படிச்சவங்க, அங்க என்ன ஜாதி, அதுல என்ன மதம் இருக்கும் யாருக்கும் தெரியாது. எல்லாம் என் பிள்ளைங்க, ஆணு பொண்ணு குழந்தைங்க, பெரியவங்க வயசானவங்க சின்ன வயசு பசங்க எல்லாரும் அங்க கூடி இருக்கும். அந்த மந்திரத்தை மாத்திரம் கேளு. ஏன் சொல்றேன் தெரியுமா? அப்படி கூட்டு வழிபாடு நடக்கிற அந்த மன்றங்கள்ல என்னை தேடி அம்மாவை தேடி சித்தர்களும் முனிவர்களும் ஞானிகளும் 33 கோடி தேவர்களும் அங்க வந்து நிற்பாங்கடா. என் மந்திரம் சொல்ற இடத்துல அவங்கெல்லாம் ஆசையோட வந்து நிற்பாங்க. அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கும் ஆசை கொடுப்பாங்கடா. அந்த வாய்ப்பு என்னைக்கு கிடைக்கும்? போ சீக்கிரமா போய் இந்த வாரத்துல எந்த மன்றத்துல நடக்குது செங்கல்பட்டுலேன்னு போ, உனக்கு செங்கல்பட்டு தானே பக்கம், போயிட்டு வா என்று செங்கல்பட்டிலே வாழ்ந்த ஒரு பிரமுகரை அனுப்பி வைத்து அந்த மனிதர் ஒரு அடுத்த வாரத்துல ஓடி வர்றாரு. அம்மா நீ எனக்கு நல்ல வேளை ஒரு நல்ல இடம் காட்டினம்மா, நான் பார்க்காத கோயிலாமா, நான் செய்யாத அபிஷேகமாமா, நான் என்னென்னவோ செஞ்சிருக்கிறேம்மா, உன் பூமிக்கு கூட நான் 2-3 தடவை தாமா இந்த 10 வருஷத்துல வந்திருக்கேன். ஆனா நான் கலங்கி கண்ணீர் வடிச்சு நின்னப்போ ஓடுறா, போய் ஒரு மன்றத்துல போய் உட்காரு, அங்க சொல்ற மந்திரத்தை காதாலையாவது கேளு. காதால கேட்டாலே இவ்வளவு பெரிய துன்பமும் தீமையும் போகும்னா அந்த மந்திரத்துல வாயால சொல்றப்போ எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்துல நம்மளையெல்லாம் அம்மா கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு பாருங்களேன். அப்போ நான் சொல்ல வந்தேன் பாத்தீங்களா, இந்த தாயி அம்மான்னு நினைக்கிற அந்த பக்திக்கும் மனசுக்கும் இறங்கி வர்ற தாய். ஒரு முனிசிபாலிட்டியில வேலை பார்க்கிற முனியம்மான்றத சொன்னேன் பாத்தீங்களா, அந்த அம்மா திருப்பூர்ல தெரு கூட்டுறவங்க. ஒரு முறை அம்மா திருப்பூருக்கு போறாங்க அந்த மன்றத்துக்கு. அங்க இருக்கக்கூடிய மன்றத்துல போய் அம்மா கருவறைக்கு கற்பூரம் காட்டி பூ போட்டுட்டு அங்க இருக்க சக்திகள்கிட்ட வரக்கூடிய எல்லா மக்களையும் நல்லபடியா நடத்துறீங்களா, எல்லாரும் ஒத்துமையா இருக்கீங்களா, அதுவும் குறிப்பா நீங்க பெண்கள் எல்லாம் ஒத்துமையா இருந்து ஆதிபராசக்தி அம்மா நமக்கு வந்திருக்கிறா, நம்ம காலத்துல நம்மளையெல்லாம் காப்பாத்த அம்மா வந்திருக்கான்றத முழு மனசோட நீங்க பெண்கள்லாம் மனம் கூடி வழிபட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க குடும்பமும் நல்லா இருக்கும், நீங்க வாழ்ற இந்த ஊரு நல்லா இருக்கும், உங்களுடைய எதிர்கால தலைமுறையெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு பெண் என்னை நினைச்சு அம்மானு வணங்கினானா போதும், அந்த மொத்த குடும்பத்தையும் நான் காப்பாத்திடுவேன். இது என்றைக்காவது எந்த தெய்வமாவது எந்த கோயில்லையாவது யாராவது இப்படி சொல்லி நம்ம கேட்டிருக்கோமா? ஆனால் சத்தியமான வார்த்தையை ஒவ்வொரு நாளும் அந்த உத்தமி நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறாள். சரியா? இந்த திருப்பூர் மன்றத்து சக்திகள்கிட்ட அம்மா கேட்கிறாங்க, பெண்கள் எல்லாம் ஒத்துமையா இருங்க, வீட்டுல சண்டை சச்சரவு இது இல்ல அது இல்ல, குற்றம் குறை ஏதாவது இருக்கும், ஆனால் மன்றத்துக்கு வந்தாச்சுன்னா அம்மாவோட தாய் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த தாய் வீட்டுல நமக்கு சாதி இல்ல, மதம் இல்ல, குலம் இல்ல, இனம் இல்ல, பணக்காரன் பணம் இல்லாதவங்க எந்த வேறுபாடும் இல்லை. ஆண்கள் எல்லாம் ஒரு பக்கம், பெண்கள் எல்லாம் ஒரு பக்கம் அமைதியா உட்கார்ந்து அம்மா மந்திரத்தை கவனமா பிழையில்லாம சொல்லி ஏழை ஜனங்களையும் வரவேற்று உட்கார வச்சு உட்காருங்க சக்தி சொல்லி எல்லாருக்கும் வழிபாடு நல்லா பண்ணுங்க, அம்மா நிச்சயம் கேட்கிற வரத்தை கேட்டபடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வர்றாங்க. அந்த மன்றத்தை விட்டு வெளியில வர்றப்ப அம்மா அப்படி லேசா வலது பக்கம் அப்படி திரும்புறாங்க. அங்க நிக்கிற ஒரு மரத்து நிழல்ல இந்த தெருக்கூட்டி அம்மா நகர்ப்புறத்து ரோட்டுகளை கூட்டி சுத்தம் படுத்துற அந்த முனிசிபாலிட்டி வேலைக்காரமா இருக்கே, அந்த அம்மா அப்படி ஓரமா நிக்குது. விடு விடுன்னு கோடீஸ்வரர்கள் எல்லாம் பல பெரிய உத்தியோகஸ்தர்கள் எல்லாம்
பல நாட்கள் வந்து காத்திருந்து இன்றைக்கு அடிகளாரை பார்க்க முடியாதா? இன்றைக்கு கருவறையில் அம்மாவை தரிசனம் பண்ணோம். அந்த கருவறையில் இருக்கும் தாயாக இன்றைக்கு நடமாடுற அந்த மனித தெய்வத்தை, அந்த குருவான தெய்வத்தை நாங்க பார்க்க முடியுமா என்று கேட்பாங்க. இல்ல சார், இன்னைக்கு சாயந்தரம் ஆயிடுச்சு, இனிமே நாளை காலையில வாங்கன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்படி நினைத்தவுடன், நினைத்த நாளில் பணக்காரர்கள் எங்கும் போய் பார்ப்பது போல இந்த அம்மாவை பாத்திரவும் முடியாது. இது பணங்களுக்கும் படிப்புக்கும் பதவிக்கும் அகப்படுற தெய்வம் இல்ல, பாசத்துக்கும் பக்திக்கும் அகப்படுற தெய்வம். சரியா? அங்கே அப்படிப்பட்ட ஒரு முனியம்மா நின்னுட்டு இருந்தா. அந்த அம்மா பக்கத்துல அப்படியே போறாங்க. அம்மா என்ன பேசுறாங்கன்னு தெரியல, ஒரு 5 நிமிஷம் ஏதோ பேச்சு அம்மா சொல்றாங்க. அந்த அம்மா கையெடுத்து கும்பிட்டு அப்படியே கண்ணீர் வடிச்சு நிக்குது. அம்மா அங்க இருந்து சிரிச்சுட்டே கைய உயர்த்தி ஆசை கொடுத்துட்டு நேர இவங்க மன்றத்துக்கு பக்கத்துல ஒரு மேடை போட்டிருக்காங்க. சமுதாய நலப்பணிகள், ஆதிபராசக்தியினுடைய பக்திக்கு இணையான இன்னொரு விஷயம் இருக்குன்னா தொண்டு, சேவை. என்ன சேவை, என்ன தொண்டு? நான் அன்னாடம் சம்பாதிக்கிறதே 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் தான். இதுல நான் என்ன தொண்டு செய்ய முடியும்னா ஒண்ணும் இல்ல மகளே. நீ இன்னைக்கு ஒரு வேளை சோறு சாப்பிடுற இல்ல, அதுல ஒரு கைப்படி சோற உன் கண்ணு முன்னால பட்டினியா ஒரு பட்னி உட்கார்ந்துருக்கும் பாத்தியா? ஒரு பாமரன், ஒரு வயசானவனும், ஒரு குழந்தையும், ஒரு பொண்ணும் அம்மா பசிக்குதுன்னு இருப்பா பாத்தியா? உன் சோத்துல ஒரு கைப்படி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, அதுதான் தொண்டு, அதுதான் தானம். நம்ம கோடி கோடியாக வைத்துக் கொண்டு இந்தா இந்தான்னு கொடுக்கறது இல்ல. இந்த தாய் சொல்றது ஆதிபராசக்தியினுடைய மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியினுடைய பக்தியில, பக்தின்றது ஒரு கண்ணுன்னா தொண்டுன்னு சொல்ற அடுத்த உயிருக்கு, அடுத்த மனுஷனுக்கு உதவுறது இன்னொரு கண்ணு. அதத்தான் அம்மா தொண்டுன்ற. இந்த மனுஷன் மனிதாபிமானத்தோட நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, மனுஷ புத்தின்னு இல்லையே, ஒரு மனிதாபிமானம்னு இல்லாம இருக்கா நீன்னு. இன்றைக்கு அப்படிதான் சக்தி ஆயிடுச்சு. மிக்சி வந்துருச்சு, கிரைண்டர் வந்துருச்சு, என்னென்னவோ இன்னைக்கு நம்ம வேலையை சுலபமாக்க வாஷிங் மிஷின்ல இருந்து கரண்ட் அடுப்புல இருந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டோம். எல்லாம் நம்ம வீட்டுல இருக்குது. ஆனா நம்ம வீட்டுல அமைதி இருக்குதா? ஒற்றுமை இருக்குதா? சந்தோஷம் இருக்குதா? வந்த காசை சேமிச்சு வைக்கிறதுக்கு பழக்கம் இருக்குதா? இன்னொன்னு நேரம் கிடைக்கிற நேரத்துல விடிய காலையில குளிச்சோமா, எந்திரிச்சோமா, அம்மா முன்னால ஒரு விளக்கேத்தி வச்சோமா, ஓம் சக்தி பராசக்தின்னு அவளை சொன்ன போதுமே, மந்திரம் கூட தெரியலன்னா பரவாயில்ல, நாள் போக்குல அம்மா தெரியப்படுத்திடுவா. ஓம் சக்தி பராசக்தின்னு ஒரு 9 தடவை சொல்லி நம்ம வீட்டுல, அம்மா நீ வந்து எங்க வீட்டுல என்னோட இரு, எங்க வீட்டுல இருமா. நம்மளால என்ன முடியுது? ஒரு கல்கண்டு இல்ல, ஒரு வெள்ளி செவ்வாயில, ஒரு அமாவாசை பௌர்ணமியில 2 வெத்தலை, 2 பழம், ஒரு மஞ்சக்கிழங்க வச்சு அம்மாவுக்கு கையில கிடைக்கிற ஒரு பூ, நல்ல பூவை அம்மா மேல தூவி, ஒரு வேப்பலையை அம்மா படத்துல வச்சு, அம்மா உன்னை உன் பிள்ளை கும்பிடுறேம்மா, ஏத்துக்கோமா, இதுதான் அம்மா உன் பிள்ளை செய்ய முடிஞ்ச வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டா. அது சொல்லுது அம்மா, ஒரே ஒரு பெண் வீட்டில் வழிபாடு செய்தாலும் அந்த வீட்டில் உள்ள மொத்தத்தில் உள்ள அத்தனை பேரின் குடிப்பழக்கமா, தடைகளா, இடையூறுகளா, படிப்பா, வேலை இல்லையா, வறுமையா, துன்பமா, சீக்கா, எல்லாத்தையும் அம்மா படிப்படியா சுகமாக்குவேன். அம்மா திடீர்னு செஞ்சிற காரியம் இல்ல. நீ எவ்வளவு தூரத்திற்கு அம்மா 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 என்று உண்மையான பாசத்தோட பக்தி செலுத்துறியோ, என்னோட மந்திரத்தை உனக்கு என்ன முடியல தெரியுதோ அப்படி சொல்றியோ, உன்னால முடிஞ்ச ஒரு நல்ல தொண்டை, நல்ல உதவிய யாருன்னு பார்த்தே, இந்த ஐயோ மயக்கமா வருதா, இந்த ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு போ, இந்த ஒரு சோடா வேணுமா, சரி என்னவோ என்கிட்ட 2 பழம் இருக்கு, இந்த நீ ஒரு பழம் சாப்பிடு, இப்படி பகிர்ந்து கொடுக்கிற மனுஷாபிமானத்தோட நடந்துக்கிற அந்த எண்ணம் தான் அம்மா சொல்ற தொண்டு. சரியா? இப்படிப்பட்ட தொண்டு உள்ளவங்களா பெண்கள் வளர்ந்தாதான் குடும்பங்களும் இனி சீராகும், இந்த வீதியும் சீராகும், இந்த சமுதாயமும் சீராகும். இந்த சமுதாயம் கொடுக்கிற எந்த சட்ட திட்டங்களாலையும், என்ன சலுகைகளாலையும் இன்னைக்கு கிடைக்கலாம், நாளைக்கு கிடைக்கலாம், அவ்வளவுதான். அது அவரவர்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்காக அவங்க பண்ணிக்கிற வாய்ப்பு. ஆனால் நீயும் நானும் கிரைண்டரையும், விசிறியையும், பீரோவையும், அலமாரியும், கட்டிலையும் வச்சுட்டு என்ன செய்ய? மனசு தெம்பா இருக்கணும்ல, மனசு தூய்மையா இருக்கணும்ல, மனசு தைரியமா இருக்கணும்ல, உழைக்கணும்ன்றதுக்கு நம்ம உடம்பு, மனசு, வாழ்க்கையும் தைரியமா இருக்கணும்ல, அதுக்கு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்ல. அந்த குடும்பத்தையும் நம்மையும் நான் வாழ்ற இந்த ஊரையும் காப்பாத்துறதுக்கு தான் அந்த ஆதிபராசக்தி பக்தியும் தொண்டையும் இன்னைக்கு ஆலமரம் போல வளர்த்து, அருகு போல படர்ந்து இன்னைக்கு சமூகத்துக்கு காட்டிட்டு இருக்கிறான். அங்க எந்த ஆடம்பரம் இல்லை, எந்த அறிவிப்பும் இல்லை. ஆனால் அம்மா சொல்லுவா, ஏழை ஜனத்துக்கெல்லாம் சொல்லு, என் பிள்ளைக மருவத்தூர் நோக்கி வர்றதுக்கு கையில காசு இல்லாத பிள்ளையெல்லாம் இருக்கும், இருமுடி போட்டு வர்ற நேரம் தவிர, ஆடிப்பூரத்துக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணி கஞ்சி எடுத்துட்டு போறது தவிர
வேற நேரம் அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இந்த 2 விழாவிலையும் கலந்துக்கிற வாய்ப்பு இருந்துட்டா அவங்களுடைய எல்லா வினைகளையும் தீர்த்து வைக்கிற பெரிய காரியம் இங்க நடக்குதுன்றது சிலருக்கு தான் தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. அதையெல்லாம் என் பிள்ளைகளுக்கு சொல்லு. ஏன்னா நான் மருவத்தூர்ல இருக்கிற என்ன என் பிள்ளைங்க இங்க வந்து பார்க்கணும். நான் வந்து அவங்களை எல்லா இடமும் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா என் பிள்ளைங்க எப்படி நம்ம அம்மா உலகத்துல எந்த மூலையில எந்த குக்கிராமத்துல எந்த வண்டி இல்லாத ஊர்ல இருந்தாலும் அது ஒரு ட்ரெயின் ஏறி ஒரு பஸ் ஏறி ஒரு மாட்டு வண்டியோ ஒரு ஆட்டோவோ ஏறி ஒரு சைக்கிள்லயாவது தொத்திட்டு போய் நம்ம ஊர்ல போய் அம்மா உன்னை பார்க்கத்தாமா வந்தேன், அம்மா எப்படிமா இருக்கிற, நல்லா இருக்கிறியாமா, கஞ்சி தண்ணி எல்லாம் சாப்பிடுறியாமா, மருந்து சாப்பிடுறியாமா, நான் வாங்கி கொடுத்த மருந்து எப்படிமா இருக்கு, என்னம்மா செய்யற பாத்துக்கோமா, அம்மா நீதாமா, நான் அந்த பராசக்தியை தாமா வேண்டிக்கிறேன், நீ கைகால சுகத்தோட இருந்தேன் எனக்கு சந்தோஷமான்னு பெத்தெடுத்த தாயை எத்தனை வண்டி மாறி போய் பார்த்துட்டு வந்துடுறோம். அப்படித்தான் இங்க நம்மளெல்லாம் பெத்தெடுத்த தாய் கோடானு கோடி உயிர்களை அது இந்த உலகத்துல சாதாரண மிருகங்கள் இருந்து தாவரங்கள்ல இருந்து பயிர்கள் செடி கொடி எல்லாம் மரம் மட்டை எல்லாம் மனுஷங்க நாம வரைக்கும் அத்தனை பேரையும் படைச்சு அத்தனை பேருக்கும் தண்ணி ஊத்தி அத்தனை பேருக்கு சாப்பாடு தந்து அத்தனை பேரோட வாழ்க்கையை நிம்மதியா காக்கிறதுக்கு தெய்வம் இன்னைக்கு மனுஷ ரூபத்துல வந்துருச்சு. இனிமே எந்த காலம் நமக்கு கிடைக்க போகுது? ராமன் வந்தான்னு சொல்றாங்க, யாரோ சில முனிவர்களுக்கு தான் தெரிஞ்சிச்சா ராமாயணத்து ராமனை பத்தி. கிருஷ்ண பரமாத்மா வந்தான்றாங்க. கோவிந்தான்னு கூப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த கௌரவர்கள் பண்ண பாட்டுல அழுது கதர்னப்போ அந்த பெண் ஒருத்தி கத்துன கதர்ல அத்தனை பெரிய சபையில ஆண்கள் கூடியிருந்த சபையில புடவையா கொடுத்து அவளுடைய மானத்தை காப்பாற்றினானா கண்ணன். அந்த கண்ணனை எத்தனை பேருக்கு தெரிஞ்சிச்சு? சில முனிவர்களுக்கு தெரிஞ்சிச்சு, சில ரிஷிகளுக்கு தெரிஞ்சிச்சு, சில ஞானிகளுக்கு தான் தெரிஞ்சிச்சு. இயேசு பெருமான் வந்தாருன்னு சொல்றாங்களே, 12 சீடர்கள்ன்றாங்களே, அவங்கள எத்தனை பேருக்கு தெரிஞ்சிச்சு? நபிநாயகர் எவ்வளவு கல்லடியும் சொல்லடியும் பட்டு எத்தனை வேதனைப்பட்டாராம் தெரியுமா? இந்த மனுஷங்களை காப்பாத்த, இந்த மனிதங்களுக்குள்ள தெய்வ நம்பிக்கையை கொடுக்க, இந்த மனிதர்களை எல்லாம் கரையேற்றி நல்ல நிம்மதியை கொடுக்க எத்தனையோ ஊர்கள்ல எத்தனையோ காலங்கள்ல என்னென்னவோ அவதாரங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இது கலியுகம். கண்ணீரும் கவலையும் கஷ்டமும் கயமைத்தனமும் கசமத்தனமும் நிறைந்த கொடுமையான யுகம் இந்த யுகம். இந்த யுகத்துல தாய பிள்ளை மதிக்க மாட்டான், பிள்ளைய தாய் வெறுத்துருவா, தந்தைய மகன் கொன்னுடுவான், மனைவிய கணவன் வெறுத்துருவான், பிள்ளைகளே தன் பெற்றோர்களுக்கு விஷம் வைக்கிற காலம், தாயே தன் பிள்ளையை அழிக்க கொலை செய்கிற காலம். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம செய்தி பத்தாள்கள்ல கேட்கிறோம், இன்னைக்கு நம்ம தொலைக்காட்சி செய்திகள்ல கேட்கிறோம், பயந்து போறோம். இப்படி ஒரு தாய் இருப்பாளா, இப்படி ஒரு மனைவி இருப்பாளா, இப்படி கூட ஒரு சகோதரன் இருப்பானாடா, சொந்த தம்பியே இப்படி செய்வானாடா, என்னென்னவோ கேட்கிறோம்ல. ஏனென்றால் இதையெல்லாம் முந்தைய யுகங்கள்ல நடந்தது இல்லையா? கலியுகத்துல இப்படி நடக்கும்ன்றத பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்ம முன்னோர்கள் அவங்களுடைய ஞான பார்வையால் அவங்களோட மனசுல தெய்வம் தந்த சிந்தனையில எழுதி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட கொடுமையான காலத்துல நம்மளை பெற்றெடுத்த தாய், இந்த உலக உயிர்களை எல்லாம் படைச்ச ஆதிபராசக்தி அம்மான்னு சொல்றவங்க எல்லாம் இதோ வந்துட்டே செல்லோன்ற மாதிரி வந்து நிக்கிறா அம்மா. அந்த தாய் எங்க அந்த முனிசிபாலிட்டி தெருக்கூட்டுற அம்மாவை சொன்னனே, அவகிட்ட என்ன பேசிட்டு போனான்றது இந்த மந்திர சக்திகளுக்கு எல்லாம் ஆசையா இருந்ததாம். நான் சொன்னல கோடீஸ்வரர்கள் காத்து கிடப்பாங்க பார்க்க முடியாதுன்னு. ஆனா இந்த தாயே நடந்து போய் அந்த தெருக்கூட்டுற அம்மாவை பார்த்துட்டு வந்திருக்காள்ல, மந்திரத்து சக்திகள்லாம் ஓடுறாங்க. ஏன் முடியுமா முடியுமா, உங்ககிட்ட என்னடி பேசுனாங்க எங்க அம்மா அதிபராசக்தி அடிகளார் அம்மா, என்னடி பேசுனாங்க? அந்த அம்மா சொல்லுது கேளுங்க, நம்ம எல்லாம் ஜாதி வித்தியாசமும் மத வித்தியாசமும் குல வித்தியாசமும் இன வித்தியாசமும் எத்தனை பார்த்து எத்தனை நல்ல மனுஷங்கள் எல்லாம் நம்ம எழுதும், என்னென்ன விதமா எத்தனை காலங்கள் காத்திருப்பாங்க. ஆனால் அந்த முனியம்மாட்ட போய் நின்னு சொன்னாங்களாம், ஏமா தினம் நீ எனக்கு காப்பி வைக்கிற, காலையில என் படத்துக்கு முன்னால நல்லா சுட சுட வைக்கிற, அந்த காப்பி ரொம்ப நல்லா இருக்குது, சர்க்கரை தான் கொஞ்சம் கூட போடுற, சர்க்கரையை மாத்திரம் கொஞ்சம் குறைச்சிக்கோ. எப்படி இருக்கு பாத்தீங்களா? நாம ஜாதி பார்ப்போம், மதம் பார்ப்போம், இனம் பார்ப்போம், பணம் பார்ப்போம், பதவி பார்ப்போம். ஆனால் இந்த தாய்க்கு தெருக்கூட்டுற ஒரு தாயி தினம் வைக்கிற காப்பியை நான் ருசிச்சு சாப்பிட்டேன், சர்க்கரை ஜாஸ்தியா இருக்கு குறைச்சிக்கோன்னு. அப்படி அம்மா சொன்னாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வைக்கிறேன் சக்தி. இந்த 10 வருஷத்துல ஒவ்வொரு நாளும் அம்மா நீ குடிச்சிட்டியாமா, அம்மா காப்பி பிடிச்சிருக்குதாமான்னு நான் கேட்டுட்டு வேலைக்கு போவேன். ஆனா அதுக்கு பதில் சொல்ற மாதிரி தெய்வம் வந்து நின்னு பேசிடுச்சு பாத்தீங்களா சக்தின்னு. உடம்பு கொலுங்க கொலுங்க அந்த புல்லரிக்க அந்த முனியம்மா இந்த தெருக்கூட்டுகிறம்மா அழறா. மந்திர சக்திகள் நினைக்கிறாங்க, அம்மா உனக்கு பொங்கல் வச்சோம், சுண்டல் வச்சோம், உனக்கு என்னென்னவோ பண்ணி பழமும் பல வகை பழங்களும் பல வகை பூக்களுமா வச்சு உன்னை கும்பிடுறோமே, எங்க மனசுக்கு தோணாத ஒரு காரியத்தை அந்த எளிமையான பொண்ணு செஞ்சு பார்த்து உன்ட்டு வெற்றி அடைஞ்சிட்டாளேமான்னு. அதுதான் சக்திகளே.
அம்மாவுக்கு தேவை அம்மா என்கின்ற பாசம், நீதாம்மா எங்க தெய்வம் என்கின்ற பக்தி. அம்மா நீதானே இன்னைக்கு மனுஷ ரூபத்துல குருவாக வந்திருக்கிறேன்னு சொல்ற அந்த பணிவு, இந்த பணிவும் பாசமும் பக்தியும் அடுத்த மனுஷங்களுக்கு இரக்கங்காட்டி செய்யற தொண்டா வந்துட்டா முடிஞ்சு போச்சு. இனி எந்த கோயில், எந்த தெய்வம், எந்த தீர்த்தம் எதையும் தேட வேண்டாம். ஆதிபராசக்தி அம்மா நீ உள்ளே இரு, எனக்குள்ளே இரு, என் மனசுக்குள்ளே இரு, என் வாழ்க்கையில இரு, என் குடும்பத்துக்குள்ள இருமான்னு வேண்டிக்கிட்டா போதும் சக்திகளே. எல்லாவற்றையும் அம்மா நொடிப்பொழுதில் நடத்தி கொடுத்துருவா. கூட்டு வழிபாட்டை விட்டுறாதீங்க, அம்மாவுக்கு போய் கலந்துக்கிறத வாய்ப்பை விட்டுறாதீங்க, அம்மாவுக்கு குரு காணிக்கை செலுத்த மறந்துடாதீங்க. அம்மா வழிபாட்டுல கிடைக்கிற வேப்பல தீர்த்தத்தை எப்படியாவது வாங்கிட்டு போய் வீட்டுல உங்க மஞ்சள் தண்ணியில கலந்து உங்க வீட்டுல வீடு முழுசும் தெளிச்சு ஒரு எலுமிச்சம்பழத்தை திஷ்டி கழிச்சிருங்க. எந்த தீய சக்தி, என்ன விதமான கொடுமைகள் வறுமை இருந்தாலும் அதையெல்லாம் அம்மா போக்கிடும். இன்னைக்கு எளிமையான வழிபாட்டை, எளிமையான வாழ்க்கையை, எளிமையான ஆன்மீகத்தை தாய் தெய்வம் நமக்கு கைதூக்கி அப்படி கொடுக்க வந்திருக்கு. தாம்பாளத்துல வச்சு வாங்கிக்குவோம், வளம் பெறுவோம். என்றைக்கும் அம்மா நம்மோடு துணை இருப்பாள். ஓம் சக்தி. ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே, ஓம் சக்தியே மருவூர் அரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தி. எத்தனை கோயில், எத்தனை தீர்த்தம், எத்தனை மலையில, எத்தனை சாமிகள், எத்தனை பூஜை, எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் கேட்டாச்சு. ஆனா வீட்டுல தடைபட்டு போன காரியம் தடைபட்டுட்டே இருக்குது. நினைச்ச காரியங்கள் நடக்கவும் இல்லை. பொருளுக்கும் மனசுக்கும் ஏற்பட்ட சுமைதான் ஜாஸ்தியை ஒழிய இன்னும் வாழ்க்கையிலும் ஒன்னும் முழுசா சாதிச்ச மாதிரி, நிறைவடைஞ்ச மாதிரியே இல்லை. அங்க கேட்டா இங்க ஒண்ணு சொல்றாங்க, இங்க கேட்டா இங்க ஒண்ணு சொல்றாங்க. கோயில் கோயிலா போயாச்சு, மலைமலையா ஏறியாச்சு. ஆனா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியோட கோயிலை பத்தி எப்பவாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அம்மா தெய்வம் அவதாரமாகி வந்திருக்குது. ரொம்ப எளிமையா, ரொம்ப ரொம்ப எளிமையா. கடவுளை நம்ம எல்லாமே கிரீடமாவும் ஏகப்பட்ட நகைகளோடையும் பட்டு பீதாம்பரத்தோடையும் கருவறையில இருக்கிற மாதிரியே தெய்வம் நம்ம முன்னால நடமாடிக்கிட்டு இருக்கோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? இல்ல. ஆனா எல்லா காலங்களையும் விட எந்த கலியுகத்துல இந்த கண்ணீரும் கயமையும் கசடுத்தனங்களும் நிறைஞ்ச இந்த உலகத்துல, இந்த யுகத்துல தெய்வம் ஒரு சராசரி மனுஷனை போல ஒரு வெள்ளை வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு நம்ம முன்னால, நம்ம குடும்பத்துல ஒருத்தரா நம்முடைய கவலைகளை, கஷ்டங்களை, கண்ணீரை, கவலையை போக்குற வழியில் முறைகளை நமக்கு எடுத்து சொல்லி, நம்ம மனசும் நம்ம வார்த்தையும் நம்ம வாழ்க்கையும் நம்ம செயல்களும் எந்த அளவுக்கு முறையற்று இருக்குது, எந்த அளவுக்கு தகுதி இல்லாம இருக்குது, எந்த அளவுக்கு வெளியில இருந்து வர்ற துன்பத்தை விட நம்மளுடைய எண்ணமும் பார்வையும் செயலும் தான் எல்லா துன்பத்துக்கும் காரணமா இருக்குன்ற உணர்வை நமக்கு அம்மா எளிமையா உணர்த்துது. தப்பு வெளியில இருந்து வினை வருது, வேதனை வருதுன்றது ஒரு பக்கம்டா. ஆனா உன் மனசு சரியா இருக்குதா? உன் எண்ணங்கள் ஒழுங்கா இருக்குதா? உன் வார்த்தையும் வாழ்க்கையும் கவனமா இருக்குதா? உன் பழக்க வழக்கங்களை சரியா வச்சிருக்கியா? யாருக்காவது மறந்தும் தப்பித்தவரையாவது ஒரு நல்லது செஞ்சிருக்கியா? அம்மா செஞ்சிருக்கனேம்மா, அவனுக்கு செஞ்ச, இவனுக்கு செஞ்ச, யாரும் உன் கூட பிறந்தவனுக்கு செஞ்ச, உங்க அப்பா அம்மாவுக்கு நீ செஞ்சிருக்கணும், உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு செஞ்சிருக்கிற, உன் கூட பழகினவங்களுக்கு செஞ்சிருக்க. யாருன்னே தெரியாம வீதியில கிடப்பான் பாத்தியா, அவன் ஏன் இப்படி கிடக்குறான்? ஐயா உனக்கு ஒரு சோடா வேணுமா? ஒருவேளை சாப்பிட்றியா? ஏதாவது வேணுமாயா? என்ன உதவி வேணுமா? ஏதாவது என்னைக்காவது அறிமுகமில்லாத மனுஷங்களை பார்த்து கேட்டிருக்கியா? இப்ப நம்ம உதவி எல்லாம் எப்படி இருக்குது? இன்னைக்கு நான் உனக்கு செஞ்சா நீ எனக்கு என்ன தருவ? இது அண்ணன் தம்பி ஆகட்டும், அக்கா தங்கச்சி ஆகட்டும், அம்மா பிள்ளை ஆகட்டும், கணவன் மனைவி ஆகட்டும், எந்த சுத்த மொத்தம் அத்தனை பேர்கிட்டையும் நம்ம இந்த எதிர்பார்ப்போடு தான் எல்லா பழக்கத்தையும் உதவியும் வச்சுட்டு இருக்கோம். ஆனா தெய்வம் அவதாரமாகி வந்திருக்கு இல்லையா? நம்ம இந்த அவதாரம்னா என்னன்னு யோசிக்கணும். எத்தனையோ அவதாரங்கள் நிகழ்ந்துருச்சு. ராமனுடைய அவதாரம் நிகழ்ந்தது, கிருஷ்ண அவதாரம் நிகழ்ந்தது, இயேசுவின் அவதாரம், நபிநாயக அவதாரம், இன்னும் பெரிய பெரிய ஞானிகள், யோகிகள், புத்த பெருமான் வந்தாரு, வர்த்தமானர் வந்தாரு, இன்னும் நிறைய பெரிய ஞானிகளாக ஆதிசங்கரர் முதலான பலரும் வந்துட்டு போயிருக்கிறாங்க. இத்தனை பேரும் வந்திருந்தாலும் ஆனால் நமக்கு இப்பொழுதுதான் அவதார தெய்வம், அவதாரம் என்றால் என்ன என்று நமக்கு சொல்லுது பாருங்க. உலக மக்களை எல்லாம் ரட்சித்து காப்பாற்ற வந்த கடவுள். ஆக உலக மக்களை எல்லாரையும், இது ஒரு ஜாதிக்கு உள்ள தெய்வம் இல்ல, இது ஒரு மதத்துக்குள்ள தெய்வம் இல்ல,
இது ஒரு இனத்துக்குள்ள தெய்வம் இல்லை, இது ஒரு நாட்டுக்குள்ள தெய்வம் இல்லை. நம்ம எல்லாருக்குமான ஒரு தாய், நம்ம எல்லாருக்குமான ஒப்பற்ற ஒரு பெரும் தெய்வம். உலகத்துல எந்த மூலையில இருந்துகிட்டோம், மருவத்தூர் அம்மா, பராசக்தி, பங்காரம்மா, என்னை காப்பாத்துமா, எனக்கு உன்னை நான் பார்த்தது இல்லம்மா, எனக்கு என்னன்னு புரியலம்மா, என்னவோ அன்னைக்கு அந்த பக்கமா ஊர்ல இருந்து அப்படி வேலை முடிச்சு போய்கிட்டு இருந்தேன்னா காதுல விழுந்துச்சு ஓம் சக்தி பராசக்தின்னு ஏதோ ஒரு மன்றத்துல. அந்த சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் நினைச்சேன், இத்தனை கோயில் கட்டி அங்க இருக்க சாமி எல்லாம் தராதத இந்த மன்றங்களை அமைச்சு இங்க சொல்ற இந்த ஓம் சக்திக்கு சாமி வந்துருதாக்கும். வந்துருதே வந்துருதே. எத்தனை பேருக்கு அந்த மன்றங்கள்ல தெய்வ காட்சி கிடைச்சிருக்குது. எத்தனை பேர் அந்த மன்றங்களுக்கு வந்துட்டு போன இடத்துல அங்க இருக்கிற ஒரு துளி குங்குமம் வாங்கிட்டு போய் துளி உண்டு தீர்த்து வாங்கி குடிச்சு ஒரே ஒரு இனுக்கு வேப்பலையவா சாப்பிட்டு எத்தனை நிலையை இந்த அம்மா கடந்திருக்கு, எத்தனை காரியங்களை செஞ்சிருக்கு. எப்படி உலக மக்களை எல்லாம் ரட்சித்து காப்பாற்று வந்த கடவுள். அதுதான் அவதாரம்ன்ற சொல்லுக்கு விளக்கமா தெய்வமே நமக்கு அந்த விளக்கத்தை சொல்லி இருக்குது. இந்த மன்றங்களினுடைய வழிபாடுன்ற ஒரு நிலைய உலகத்துல எங்கெங்கோ எத்தனையோ இயக்கங்கள் தோன்றி இருக்கணும். எல்லா நிலையிலையும் எல்லா மக்களிடத்திலும் ஒரு பெரிய தெய்வ நம்பிக்கையை, ஒரு தெய்வம் அந்த அருளை, ஒரு மன பரிசுத்தத்தை உருவாக்குறதுக்கு ஆயிரம் முயற்சிகள் நடந்திருக்குது. ஆனால் எல்லா மக்களுக்குமான ஒரு பெயரை சக்தி என்ற பெயர் கொடுத்து அனைவருக்கும் ஒரு கவசம் போல, எந்த ஒரு தீமையும் எந்த ஒரு தீகை செயல்களும் நம்ம மனசாலேயே நினைச்சிடக்கூடாது, நம்மளை யாரும் நினைச்சு நம்மளை நெருங்கிறவும் கூடாது. அப்படி ஒரு கவசம் போல அம்மா ஒரு செவ்வாடையை தந்திருக்கிறார். செவ்வாடைன்றது ஒரு நிறமான துணி, ஏதோ அங்க ஒரு பச்சை துணி, இங்க ஒரு மஞ்சள் துணி, இந்த அங்க ஒரு வெள்ளை துணி அப்படின்ற விஷயம் இல்ல. ஆதிபராசக்தி தந்திருக்கிற இந்த உடை, அவள் தந்திருக்கிற இந்த செவ்வாடை என்பது நம்ம எல்லாரோட உடம்புலையும் எந்தெந்த நிலையில நாம படிச்சிருக்கோமோ படிக்கலையோ, பணம் இருக்கோ இல்லையோ, ஜாதியாலேயோ மதத்தாலேயோ வாழ்க்கையாலேயோ என்னென்ன வேறுபட்டு இருந்தாலும் நம்ம எல்லாரோட மனுஷங்க உடம்புல ஓடுறதும் சிவப்பு நிற ரத்தம். நாம் அந்த மனித குலத்தை ஒன்றுபடுத்துகிற ஒரு அடையாளமாக அம்மா இந்த செவ்வாடையை நமக்கு தந்திருக்கிறாள். அந்த செவ்வாடை என்பது என்ன, உடுத்திக்கிற ஒரு சாதாரண உடுப்பா? அந்த செவ்வாடை நம்ம மேல இருந்துச்சுன்னா நம்மளுக்கே ஒரு தப்பு செய்யறதுக்கு மனம் கூசும். யாராவது நமக்கு ஒரு தீங்கு செய்யணும்னு நினைச்சா, ஒரு தீமை செய்யணும்னு நினைச்சா கூட நம்மள நெருங்கி வரவே முடியாது. அதனாலதான் இந்த அம்மா செவ்வாடை உடுத்திக்கோ, செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல பெண்களையும் ஞாயிறு வியாழக்கிழமைகள்ல ஆண்களையும் சொல்றா. அந்த நாள்ல முடிஞ்ச வரைக்கும் மூல மந்திரமாவது சொல்லிக்கிட்டே இரு. எப்படி ஒரு எளிமையான மந்திரம் பாருங்க. ஒரு 6 வரியில அம்மா எல்லா இடத்துலயும் மந்திரங்கள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஞானிகளும் முனிவர்களும் ரிஷிகளும் தங்களுடைய ஞான திருஷ்டியால உருவாக்கி தந்திருக்கிற மந்திரங்கள் ஏராளம். ஆனா எங்கே மேல்மருவத்தூரில்தான் தெய்வமே முன்னின்று வேப்பிலை ஏந்தி நின்று மூல மந்திரம் இது, இதை நினை, இதை சொல், இந்த சொல்ல எழுதி எழுதி பாரு. ஒரு திருமணம் கை கூடணுமா, அதுக்கு அது ஒரு முக்கோணமா அந்த மூல மந்திரத்தை எத்தனை தர முடியுமோ எழுது. ஒரு காரியங்கள் சரியா நடந்து வெற்றி பெறணுமா, சதுரமாக அந்த மூல மந்திரத்தை தொடர்ந்து எழுதி எழுதி பாரு. இப்படி எழுதி வைக்க வைக்க இப்படி எல்லாம் சுலபமா சுலபமா, அங்க போய் இங்க போய், இந்த 1000 அத்தனை 1000, இந்த லட்சம் அந்த லட்சம். அம்மா கிட்ட லட்சமங்களும் கோடிகளும் ஆயிரங்களும் எந்த செலவும் இல்லை. மனப்பூர்வமான நம்பிக்கை. மேல்மருவத்தூர் அம்மா ஆதிபராசக்தி, நீ பங்காரடிகளார் என்ற வடிவத்தில் அவதாரமாகி வந்திருக்கிற புண்ணிய பூமி. இந்த பூமியில தான் 21 சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்குதாமே. 21 சித்தர்களும் இந்த தாயை, இந்த ஆதிபராசக்தியை வணங்கி, அம்மா உன்னோடு நாங்கள் இங்கேயே உன்னுடன் இருக்கிறோம் என்று இங்கேயே ஜீவ நிலையில் அப்படியே பூமிக்கு கீழே இருக்கிறாங்களாம். அதனால்தான் சக்தி இந்த மருவத்தூர் வாசலை மிதிச்சிட்டோன்னு வைங்களேன், ஓம் சக்தி அம்மா காப்பாத்துன்னு சொல்ற அந்த ஒரே சத்தத்தோட நம்மள அறியாமையே நம்முடைய மனசு அடங்கும், நம்முடைய வார்த்தை அடங்கும். நம்ம வாழ்க்கையில நம்ம செஞ்சுட்டு போன, கடந்து போன நம்ம வாழ்க்கையோட தப்பு தண்டா எல்லாம் நினைவுக்கு வரும். என்ன இப்படி வாழ்ந்துட்டேன், நான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்க கூடாதுல்ல, ஏமா என்னை இப்படி படைச்சிட்ட, நான் ஓம் பிள்ளை இல்லையாமா, ஓ மண்ணுக்கு வந்துட்டேமா, இனி என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்தி கரையேற்றுறது உன் பொறுப்பு. வேண்டாத பழக்கம், வேண்டாத வாழ்க்கை, வேண்டாத உறவு, வேண்டாத நினைவு என்னென்னவோ வந்துருச்சுமா. படிச்சிருக்கிறேன், நிறைய பணமும் இருக்குது, நல்ல பதவியே இருக்குது. ஏன் அன்னாட கூலி வேலை பார்த்தா கூட இன்னைக்கு என் கையில ஒரு 300-400ன்னு வருது. ஆனால் எனக்கு ஆகாத போகாத பழக்கங்களால என் வாழ்க்கை வீணா போச்சுமா. எனக்கு வருத்தம் தாம்மா. ஆனா என்னென்னவோ புறப்பட்டு வரணும்னு பார்த்தேமா. ஓ மருவத்தூர் மண்ணுக்கு மட்டும் வர முடியலம்மா. 1 வருஷம் 2 வருஷம் சொல்றியா?
6 வருஷம் காத்திருந்தேம்மா. என்னவோ திடீர்னு இருமுடி போட்டு போவாங்க மருவத்தூருக்கு. திடீர்னு பார்த்தா என்னவோ ஆடி போறோமா, கஞ்சி சுமந்து போய் அந்த கஞ்சியை அம்மனுக்கு படைச்சிட்டா அந்த கஞ்சி அந்த அம்மாவுக்கு தேவாமிர்தமா. நம்ம பாலை நம்ம கையில கொடுத்து அந்த பாலுக்கு சுயம்புக்கு அபிஷேகம் செய்ய சொல்றாங்க. சுயம்பு வடிவிலே தோன்றிய தாய். அப்படி சுயம்புக்கு அபிஷேகம் பண்றப்போ அந்த தாயின் மனம் குளிர குளிர நம்முடைய மனமும் வாழ்க்கையும் குளிருமா. அப்ப தாயினுடைய அந்த மண்ணுல நம்மள எல்லாரையும் ஒண்ணு சேர்க்குது பாருங்க. இந்த மருவத்தூர் மண்ணுல தான் ஒரு விழா, இருமுடி நடக்குதா, ஆடிப்பூர் விழா நடக்குதா, அவதார பெருநாள் நடக்குதா, அம்மா தன் நாவாலியை ஏற்றி வைக்கின்ற அந்த புரட்டாசி மாசம் மகாலய அமாவாசை முடிந்தவுடன் வருது நவராத்திரி. அந்த 9 நாள் எரிய வைக்கிறாளே ஒரு அகண்ட தீபம். அந்த அகண்ட ஜோதி அப்படி உள்ள போய் எண்ணெயை ஊத்தி அந்த தரிசனம் பண்ணி அந்த எண்ணெயை வாங்கிட்டு போய் நம்ம வீட்டுல ஒரு 9 நாள் முடியலைனாலும் ஒரு வெள்ளிக்கிழமை 9 இடத்துல ஏற்றி வச்சிட்டோம்னா எந்தவித பில்லி சூனியங்களும் எந்தவித தீய சக்திகளும் எந்த விதமான இழப்புகளும் வேதனைகளும் அத்தனையையும் பறந்தோட வச்சிடறா. இதுக்கெல்லாம் நம்ம எத்தனை ஜோசியரை பார்த்திருப்போம், எத்தனை மந்திரவாதிகளை பார்த்திருப்போம், எத்தனை வித்த தெரிஞ்சவங்கிட்ட என்னென்னலாம் பேசி பார்த்திருப்போம். ஆனால் இத்தனை பேரும் நமக்கு கையை காட்டிய இடங்கள், இந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அந்த மலையில இருக்கிற இந்த கோயிலுக்கு போயிட்டு வா, இந்த இருக்கிற இந்த அம்மன் கோயில்ல போய் இந்த காரியத்தை பண்ணு, அந்த கோயில்ல போய் பண்ணு, இந்த கோயில்ல பண்ணு. மருவத்தூருக்கு வந்து விட்டால் எல்லா தெய்வங்களுக்குமான ஆசியை வழங்குகின்ற தெய்வம், எல்லா மந்திரங்களுக்குமான அருளை வழங்குகின்ற தெய்வம், எல்லா மனிதர்களின் ஏக்கங்களையும் அழுகைகளையும் கண்ணீரையும் கவலையையும் போக்குகின்ற தெய்வம் அம்மா என்று பாசத்தோடு தேடி தன் மண்ணில் வந்து விழுகிற எந்த பிள்ளையையும் அம்மா வெறுங்கையோடு அனுப்புறதில்லை. இந்த மேல்மருவத்தூர்ல 21 சித்தர்களும் ஜீவசமாதி நிலையில இருக்கிறதுனால இங்கே நாம எந்த இடத்துலயாவது அமைதியா கண்ணை மூடி உட்கார்ந்தோம்னாவே நம்ம மனசுக்கு ஒரு அமைதியும், முடிவு காண முடியாம தீர்மானம் எடுக்க முடியாம தவிச்சு போய் நிப்போம் பாத்தீங்களா சில காரியத்துக்கு, அந்த தீர்மானங்களை கூட இங்கே நமக்கு ஒரு சூட்சுமமா அம்மா தெரியப்படுத்திடுவோம். நம்ம நடந்துட்டு வந்த காரியம், நம்ம நடத்திட்டு வந்த காரியம், நம்ம தொழில்ல நின்னு போன பெரிய ஒரு கொடுமை, நஷ்டப்பட்டு போன நிலை, எல்லாத்துக்குமான ஒரு மன அமைதியை, மன நிம்மதியை, மனசுல ஒரு தெளிவை இந்த பூமியோட வாசல வந்து மிதிச்ச உடனே கிடைச்சு. ஆனா ஒண்ணு நிஜமா இதை மனசுல வச்சுக்கணும் சக்தி, மருவத்தூருக்கு போகணும்னு நினைச்சிட்டோம்னு வைங்களேன், அன்னைக்குத்தான் நமக்கு 1000 தடைகள் வரும். உறவுகளால வரும், நண்பர்களால வரும், அங்க இருக்கிற ஒரு காரியத்தால என்னமோ ஒண்ணு, ஒரு தொழில், ஒரு கடை நடத்துறது, ஒரு வேலைக்கு போறது, ஒரு 4 பேர்த்த பேசுறது, எல்லா காரியங்களுமே மருவத்தூருக்கு போக விடாமல் செய்கிற ஒரு தடை நடந்துட்டே இருக்கும். கையில இப்ப கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டோம், 2 துணி மணியை எடுத்து பைக்குள்ள போட்டோம், இந்த கோயிலுக்கு போனோம் வந்தோம்னு எல்லா கோயிலுக்கும் போற மாதிரி மருவத்தூருக்கு வந்துடவே முடியாது, ஒரு நாள் முடியாது. அப்ப எப்படி நினைக்கணும், அம்மா உன் மருவத்தூர் மண்ணுக்கு வந்து உன் அருள் தரிசனம் செய்து உன் அருளாசியை பெறுகிற வாய்ப்பை எனக்கு கொடுமா அப்படின்னு நம்ம கேட்டுக்க சொல்லுது. அப்படி கேட்டுக்கிட்டா மாத்திரம்தான் மருவத்தூருக்கு வர முடியும். இப்படி வர்றதுக்கே வாய்ப்பு இல்லாம எங்கேயோ தொலைவில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மருவத்தூர்னா என்னன்னு தெரியறதுக்கு தான் அம்மா எப்படி உருவாக்கி கொடுத்திருக்கு பாருங்களேன். படித்தவர்களுக்கும் பணம் உள்ளவங்களுக்கும் பதவியில இருக்கிறவங்களுக்கும் எத்தனையோ இயக்கங்கள் இருக்குது, என்னென்னவோ வசதிகள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது, வழிமுறைகள் இருக்குது. ஆனா இந்த தாயி மன்றங்களை உருவாக்கி கொடுத்திருக்கா. ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்கள். அந்த மன்றங்களுக்குள்ள எல்லா பேரும் போயிடலாம், ஆண்களா பெண்களா குழந்தைகளா இளைஞர்களா முதியவர்களா, அந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க, எத்தனையோ அரசியல் நிலையிலும் ஆட்சி நிலையிலும் சட்ட திட்டங்கள் என்னென்னவோ உருவாயிருக்குது. ஆனால் அது ஒன்னும் பாச்சா பலிக்கல. நம்மளை தாழ்வு மனப்பான்மையோடு நடத்துகிறவர்கள் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். நம்மை கேள்வி செய்கிறவர்கள் ஒரு வகைத்துல நம்மளை கேள்வி செஞ்சுட்டே இருக்கிறாங்க. நம்மளை புறக்கணிக்கிறவங்க புறக்கணிக்கிறாங்க. ஜாதி சொல்லி, நம்ம இனம் சொல்லி, நம்ம வாழ்க்கை சொல்லி, நம்ம பொருளாதாரம் சொல்லி, நம்ம பணங்காசு சொல்லி நம்மள ஒன்னத்துக்கு ஆகாதவங்கன்னு புறக்கணிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த மருவத்தூர் அம்மா என்ன சொல்றா தெரியுமா, என் பிள்ளைகள் எல்லோரும் நான் தாய்ப்பறவையடா. இந்த தாய்ப்பறவை தன்னுடைய குஞ்சுகளை எப்படி சிறகில் வைத்து காப்பாற்றுகிறதோ அதை போல இந்த உலக துன்பங்கள் என்ற பருந்துகளின் கையிலே என் மனித குஞ்சுகள் அகப்பட்டு அழிந்து விடாதபடி காப்பாற்றுகிற தாய்ப்பறவையாக என்னுடைய அருள் சிறகிலே உங்களை வைத்து காப்பாற்றுகிறேன்றா. அப்படி அருள் சிறகிலே வைத்து காப்பாற்றுற அம்மாவுக்கு இங்க என்ன வந்து என்னத்தை நம்ம இங்க கொண்டு வந்து கொட்டிட முடியும்? நம்மளோட பாசத்தையும் பக்தியையும், நல்ல தர்ம செயல்களை, நம்மளுக்கு என்ன முடியுதோ அதை
அம்மா உன் கோயிலுக்கு வந்தேம்மா, நீதான் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பேருக்கு மருத்துவத்தை இலவசமா பண்ணிக்கிட்டு இருக்கியாமேமா, ஒவ்வொரு நாளும் உன் மண்ணுல நூத்துக்கணக்கான பேருக்கு அன்னதானம் நடந்துட்டு இருக்கிறாமே, விழா காலமானால் லட்சக்கணக்கான பேருக்கு நடக்குமாமே, இத்தனை அரிய பெரிய காரியம் நடத்துற நிலையில நான் என்ன என் சம்பாத்தியத்துல ஒரு 2 பேருக்காவது சொத்தை போட்டுற முடியுமா? ஆனா நீ நடத்திட்டு இருக்க அந்த அன்னதானத்துல எனக்கும் ஒரு பங்கு இருக்கிற மாதிரி, நானும் என் கையில இருக்கிற என் வருமானத்துல வர்ற என்னவோ ஒரு சின்ன தொகைய ஒரு உண்டியல்ல போட்டு ஒரு மன்றத்துல கொடுத்து, சக்தி நீங்க நடத்துற அன்னதானத்துல என்னவோ என்னாலான ஒரு பருப்பை தரேன் சக்தி, அரிசி தரேன் சக்தி, நல்லபடியா பண்ணுங்க சக்தி, அப்படி சொல்லுகிற ஏழைகளை பார்க்கிற பொழுது இந்த அம்மா என்ன சொல்லுது தெரியுமா? அந்த மன்றத்துல அந்த அம்மா ஒரு சாயம் போன புடவை கட்டிட்டு வந்து கொடுத்துட்டு போனா பாரு, ஒரு 2 படி அரிசி, அப்புறம் ஒரு வயசான கிழவனார் கொண்டு வந்து கொடுத்தாரு பாரு 1 கிலோ பருப்பு. அந்த பருப்பும் அரிசியிலும் நீ சமைத்த சாதமும் சாம்பாரும் எனக்கு ரொம்ப ருசியா இருந்தது. யார் சொல்றா? மேல்மருவத்தூரிலே இமைப்பொழுதிலே எதையும் சாதிக்கவல்ல அடிகளார் என்னும் அந்த அவதார திருமேனியிலே அன்னை ஆட்கொண்டு இருக்கிறாளே, அந்த தெய்வம் இங்க சொல்றாங்க. அந்த குறிப்பிட்ட மன்றத்துல இருந்து இங்க வந்து அம்மாட்ட வணங்குறாங்க, பாத பூஜை பண்றாங்க. அப்படி பண்றவங்கிட்ட, அம்மா விழாவை நல்லபடியா நடத்தி கொடுத்தீங்கம்மா, குப்பத்து ஜனங்கள்லாம் சேரி ஜனங்கள்லாம் வந்து நல்லா சாப்பிட்டாங்கம்மா, சந்தோஷமா எல்லாரும் வழிபாடு பண்ணாங்கம்மா, இருக்கட்டும், அம்மாவை நம்பிக்கை நிக்கிற யாருக்கும் என்னைக்கு தடையில்லாத அருள் கிடைக்குன்றது மட்டும் சொல்லுன்னு சொல்லிட்டு அம்மா சொன்ன காரியம்தான் இது. அந்த ஏழை சாயம் போன புடவை கட்டினவ தேடி வந்து கொடுத்தா பாரு 2 கிலோ அரிசி. அந்த வயசான முதியவருக்கு அம்மா ஊனிக்கிட்டே வந்து தன் குடும்பத்து க்ஷேமத்துக்காக 1 கிலோ பருப்பு கொடுத்த சக்தி இந்த அன்னதானத்துல நம்ம மன்றத்து விழாவில் எங்க அன்னதான பொறுப்பா என் குடும்பத்தை அதை ஏத்துக்கங்க. நான் பத்தியா அந்த சாம்பாரும் அந்த சாதமும் எனக்கு ருசியாக இருந்தது. நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களையும் கூட இத்தனை 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் அந்த தாய் அதை அங்கீகரிக்கிறாள். அங்கீகரிச்சு அதை நமக்கு சொல்லவும் செய்யற, அதுதான் பெரிய ஆச்சரியம். இங்க மனிதர்கள் சொல்லுவாங்க, நீங்க அன்னைக்கு வந்து கொடுத்த காரியம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க, நாங்க கோயில்ல இதை விழா பண்ணோம், மேளம் வச்சோம், கச்சேரி வச்சோம் பாருங்க, இத்தனை பெரிய மீட்டிங் எல்லாம் வச்சோம், எல்லாம் நடத்தணும், சாமிக்கு இவ்வளவு பெரிய மாலை போட்டோம் பாருங்க, எல்லாருக்குமா நம்ம சாப்பாடு போட்டோம் பாருங்க அப்படின்னு மனுஷங்க நமக்கு சொல்லுவாங்க. ஆனா அந்த கடைசியா ஒரு குழந்தை வந்தப்போ சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு பத்தியா அன்னைக்கு அப்படின்னு நம்ம சொல்லும். இங்க இருந்து யார் பங்காரம்மா சொல்லுவாங்க, இங்க நம்ம அவதார பெருந்தெய்வம் என்ற அடிகளார் என்ற பெயரில் இருக்கிறார்களே அந்த அருட்பெரும் தெய்வம் சொல்லுகிறது. அதை நமக்கு எடுத்து சொல்லுகிற அந்த கணங்கள் அற்புதமான கணங்கள். ஆன்மீகத்தில் என்றால் ஏதோ தெய்வ பக்தின்னு சொன்னா கையெடுத்து கும்பிட்டு கையை நீட்டி கொடுக்கிற பிரசாதத்தை வாங்கி வாயில போட்டு இடுப்புல தொடச்சிட்டு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறது இல்ல. ஆன்மீகம் என்று சொன்னாலே நம்மை உணரணும், நம்மை அறியணும், நமக்கு நம்மளோட வாழ்க்கை புரியணும். நான் வாழ்ற முறை சரியில்லை, நான் பேசுற வார்த்தை சரியில்லை, என் வாழ்க்கையுடைய நெறிமுறைகள் சரியா இல்லை, எல்லாம் ஒழுங்குபடணும் அப்படின்னு நம்மள ரொம்ப எளிமையா தன் பார்வையால் தன் வார்த்தையால் அது தந்திருக்கிற எளிமையான வழிபாட்டால ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு மென்மையான மனச, ஒரு மேன்மையான எண்ணங்களை, ஒரு கவனமான வாழ்க்கைய, ஒரு கருத்தான நினைவுகளை, ஒரு ஒற்றுமையான உணர்வுகளை, விட்டு கொடுக்கிற மனப்பான்மைய, புரிஞ்சுக்கிற மனப்பான்மைய அம்மா ரொம்ப தெளிவா கொடுத்துட்டு இருக்கா. ஆன்மீகம்ன்ற விஷயம் கோயில கண்ட இடத்துல கையெடுத்து கும்பிட்டுட்டு தெய்வத்தை பார்த்து கும்பிட்டுட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போறது இல்ல. அம்மா அது இல்லைன்னு சொல்லுது. அது உன் ஆசைக்கு நீ தெய்வத்திடம் செய்து கொள்ளலாம். நான் பெற்றெடுத்த என் பிள்ளைகள், நான் படைத்த என் பிள்ளைகள், உங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்திக் கொண்டு, உங்களை நீங்கள் உருவாக்கி கொண்டு, உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்வதற்கு உங்கள் மனம் காரணம். உங்க மனசை ஒழுங்கு பண்ணிக்கோ. அந்த மனசை ஒழுங்கு பண்றதுக்கு தான் நான் அம்மா வந்திருக்கிறேன். நான் அமைச்சு கொடுத்திருக்கிற இந்த ஆன்மீக இயக்கம் என் பிள்ளைகளுக்கு ஒரே தாயி, ஒரே குலம், ஒரே குணம், ஒரே செயல் என்ற சிந்தனையோடு இந்த செவ்வாடையை உங்களுக்கு அடையாளமா கொடுத்திருக்கேன். ஒரு சின்ன செப்பு டாலரை கொடுத்திருக்கேன் அம்மா. அதுக்குள்ள ஸ்ரீ சக்கரம் இருக்குது தெரியுமா? இந்த ஸ்ரீ சக்கரத்தை வைத்து இன்றைக்கு உலகத்துல எத்தனை எத்தனை தெய்வ நெறிகளை புணர்ந்தவர்கள் எல்லாம் என்னென்ன காரியங்களில் எல்லாம் என்னென்ன வித்தைகள் செய்து காட்டி திகைக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீசக்கரம்ன்றதை நினைக்க முடியுமா? பார்க்க முடியுமா? கும்பிட முடியுமா? அதை ஒரு சக்கரமாக தரையில் வரையத்தான் முடியுமா? ஆனால் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான சாதி தெரியாமல், மதம் தெரியாமல், இனம் தெரியாமல், குலம் தெரியாமல், ஏன் அடிப்படை படிப்பறிவு கூட இல்லாதவர்களை ஆதிபராசக்தியினுடைய வேள்வியை செய்வதற்கு அருமையான யாக குண்டங்களை, மிக அற்புதமான சக்கரங்களை போட வைத்து
மழை வேண்டுமா, இந்த சக்கரம் போடு. மனிதகுலம் நிம்மதியா நிறைவா இருக்கணுமா, இந்த சக்கரத்தை போடு. எங்காவது உலகத்தின் ஒரு மூலையிலே போர் நடந்து இந்த உயிர்கள் சேதமாக இருக்கிறதா, சீக்கிரமாக இந்த யாகத்தையும் இந்த சக்கரத்தையும் போடு. இதை போட்டு வழிபாடு செய்யுங்க, நிச்சயம் அந்த தேசம் நலமடையும். இப்படி எங்கேயோ இருக்கிற ஒரு தேசத்துக்கு இங்க வழிபாடு அம்மா நடத்துவா. எங்கேயோ இருக்கிற ஒரு மக்களுடைய அழிவுக்கு, இயற்கையினுடைய அழிவுகளுக்கு அம்மா இங்கிருந்து நம்மளை வழிபாடு பண்ண சொல்வா. இங்கிருந்து நம்முடைய என்னென்ன திசைகளுக்கு எங்கெங்க பொருள் அனுப்பணும், மருத்துவ பொருள்களை அனுப்புறதா, உணவுப் பொருள்களை அனுப்புறதா, ஆடை பொருள்களை அனுப்பி வைக்கிறதா, அல்லது தொழிலுக்கான உபகரணங்கள் அனுப்புறதா, எல்லாம் நடந்துட்டு இருக்கும் சத்தம் இல்லாமல். ஆதிபராசக்தியினுடைய அவதார காலம் இது என்பதை கூட அன்னை சொல்ல வேண்டாண்டா, நீங்க வாழ்ந்து காட்டுங்க. செவ்வாடை உடுத்திய ஒவ்வொரு தொண்டனுடைய வாழ்க்கையும் தான் அன்னை ஆதிபராசக்தியினுடைய அவதாரத்தின் அருமையை, பெருமையை, அவள் நம்மோடு இருந்து வழிநடத்துகின்ற அந்த வாழ்க்கையின் உன்னதத்தை ஒவ்வொரு சக்தி மூலமாவும் அம்மா உணர்த்திட்டு இருக்கிறார். அதனால்தான் செவ்வாடை உடுத்தியவனுக்கு பெயரே அம்மா எப்படி கொடுத்துச்சு பாருங்க, சக்தி. அது குழந்தையும் சக்தி தான், வயது முதிர்ந்த களமாக இருக்கக்கூடிய பெரியவர்களும் சக்தி தான். நமக்கு என்னென்னவோ பட்டங்கள் இருக்கும், பெயர்கள் இருக்கும், என்னென்னவோ அதிகாரங்கள் இருக்கும், பணம் இருக்கும், படிப்பு இருக்கும், எல்லாத்துக்கும் மேல சக்தி. வாங்க சக்தி, விபூதி வாங்கிக்கங்க சக்தி, குங்குமம் வாங்கிக்கங்க சக்தி என்று இங்கே சக்தி சக்தி என்று அழைக்கின்ற அந்த அழைப்பு, அந்த செவ்வாடையின் அடையாளம். உலகத்துல எங்கேயாவது ஒரு மூலையில் நம்ம போயிருப்போம், ஊருக்குள்ள எங்கேயாவது ஒரு புது ஊருக்குள்ள போயிருப்போம், ஒரு செவ்வாடையை பார்த்துட்டோம்னா அதே நம்ம கோயில்ல நம்ம மன்றத்துல கும்பிடுற சக்தி, நம்ம சக்தி பீடத்துக்கு வர சக்தி, நம்ம மருவத்தூர் அம்மா பிள்ளை இங்க யாரோ இருக்கிறாங்க போலுக்கே சக்தி. தேடி போய் ஊரே தெரியாத இடம், மொழியே தெரியாத இடத்துல கூட இந்த செவ்வாடையை பார்த்து, ஒரு லண்டன் நகரத்துல ஒருத்தர் போயிருக்கிறாரு, பாஸ்போர்ட் தொலைஞ்சிருச்சு, இனி அடுத்து என்ன பண்ணன்னு தெரியல, எங்கேயோ திருடு போயிடுச்சு, என்ன செய்யன்னு தெரியல, திகைக்கிறாரு. அப்படியே அவருடைய ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல அப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு. அம்மா நான் என்ன செய்ய போறேம்மா, உன்னுடைய ஆடிப்போற விழாவுக்காக வந்துடணும்னு நினைச்சேம்மா, ஆனால் பாஸ்போர்ட் எல்லாம் நான் எடுத்து வச்சிருந்தேம்மா பத்திரமா, எங்க வச்சுட்டேன், எங்க எனக்கு திருடு போயிடுச்சா, என் பேக்கோட காணோன்னு இருக்குமா, அம்மா நான் என்னம்மா செய்வேன், நான் இந்தியா வந்து தமிழ்நாடு வந்து மருவத்தூர்ல உன்னுடைய விழாவில கலந்துக்கறணும், மருவத்தூர் விழாவில நினைச்சு, அதுவும் ஆடிப்போற விழா, ஆண்டுக்கு ஒரு முறை நீ தருகிற பசியாத வயிறும் பழவினைகள் நம்மை நெருங்காத வாய்ப்பையும் தர்ற, பாவத்தையும் போக்கி புண்ணியத்தையும் பெருக்கிற ஒரு பெரிய விழாவாக நீ ஒவ்வொரு விழாவையும் நடத்துவ, அதுல ஆடிப்போற விழாவை நீ நடத்துறதுக்கு நான் இங்கிருந்து எத்தனை முயற்சி பண்ண வர்ற நேரம், இந்த ஒரு இன்னும் 4-5 நாள் தாமா இருக்குது, அதுக்குள்ள இந்த பாஸ்போர்ட்டை நான் இனிமே எடுக்க முடியுமாமா புதுசா, அம்மா நான் என்னமா செய்வேன், மருவத்தூரம்மா என்னமா பண்ணுவேன், தான் போட்டிருக்க கோட்டுக்குள்ள கையை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் உதறி பார்த்தாச்சு. பார்த்துட்டு அப்படியே அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல கண்ணீர் வடிச்சிட்டு, அம்மா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்ப நீ தந்திருக்கிற பாரு எளிமையான தமிழ் மந்திரம், சாதாரணமா காதால கேட்டா கூட அருமையா சொல்ல முடியும் இல்லம்மா, அப்படி நீ கொடுத்திருக்க இந்த தமிழ் மந்திரத்தை தாமா இந்த நாட்டுல இதோ இந்த லண்டன் என்கின்ற இந்த பெரிய நகரத்தினுடைய ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து உன் பிள்ளை மூல மந்திரம் சொல்றேன், என் குரு 108 சொல்லுகிறேன், அடிகளார் 108 சொன்னால் அது ரகசிய புதையலடா என்று சொல்றியம்மா, அதனுடைய அருமை உங்களுக்கு இன்று புரியாதுன்னு வேற சொல்லியிருக்கியம்மா. அம்மா அந்த எனக்கு புரிஞ்ச நிலையில உன்னுடைய அந்த அடிகளார் 108 சொல்றேம்மா, அம்மா பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க ஒரு 3 தடவை சொல்லிட்டு எந்திரிக்கிறாராம் சக்தி. இந்த கோட்டை இன்னொரு தடவை பார்க்கலான்னு இப்படியே ஒரு பக்கம் கைவிடுறாராம். தடிமனா தெரியுதான், என்ன இவ்வளவு நேரம் தெரியாது என்னன்னு பார்த்தா அவரோட பாஸ்போர்ட் அந்த கோட்டோட பாக்கெட்டுக்குள்ள இருக்குதான். எப்படி வந்திருக்கும், எப்படி வர முடியும்? அம்மாவினுடைய நிலை, அம்மாவினுடைய நினைவு, அம்மாவை குறித்த நம்பிக்கை, அம்மாவை குறித்த வழிபாடு, ஆதிபராசக்தி என்னும் அந்த அருட்பெரும் தெய்வம் இன்றைக்கு அடிகளார் என்னும் மனித ரூபத்திலே நம்மிடையே வந்து நமக்கான வாழ்வை தந்து நம் ஏக்கங்களையும் தீர்த்து வைத்து கண்ணீரை துடைத்து, ஒரு தாய்ப்பறவை எப்படி தன் குஞ்சுகளை காப்பது போல் நம்மை காப்பாற்றுகிறேன் என்று சொல்கிறதே, அப்படி சொல்லிட்டு இருக்க இந்த அம்மா நம்ம கிட்ட சொல்லுது, எத்தனையோ விதியால என்னென்னவோ வேதனை வருண்டா, ஆனால் அந்த விதிகளையும் மாற்றி அமைக்கிற வல்லமை படைத்தவளடா நான். சோதனைகள் வரும், வேதனைகள் வரும், ஆனால் அத்தனையும் தாங்கி ஜெயிப்பதற்குரிய ஆத்ம பலத்தை நான் அம்மா கொடுக்கிறேன்டா. நீ அம்மாட்ட மருவத்தூருக்கு ஒரே ஒரு முறை வா, நான் அம்மா பார்த்துக் கொள்கிறேன். அப்போ அந்த ஒரு முறை இந்த மண்ணை மிதித்து விட்டாலே இந்த மண்ணிலே பல அபூர்வமான அற்புதமான கிடைத்தற்கரிய அதிசயமான சிந்தனைகளை, வாழ்க்கையை, முன்னேற்றத்தை, அறிவில் தெளிவை, நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டு போன குற்றம் குறைகளை உணர்ந்து தெளிவதற்குரிய வாய்ப்பை, நம்முடைய குடும்பம்
ஒரு கடைப்பட்ட குடும்பம்னு ஒரெல்லாம் பார்த்து பரிகாசம் பண்ண குடும்பமா இருக்கிறது கூட, பாத்தியா இவன் வந்த வாழ்க்கைய எப்படி ஆயிட்டான் பாத்தியா. நம்ம மருவத்தூருக்கு என்னமோ போனா, என்னமோ கேர்முடி போட்டேன்னா, ஆரிபுரம் போனேன்னா, அவதார திருநாள் போனேன்னா, என்னமோ சாமியை கும்பிட்டேன்னா, அந்த பூமியிலேயே என்னமோ உருள் வலம் வந்தேன், அங்க வலம் வந்தேன்னா, என்னமோ விளக்கு எத்தனைன்னு சொன்னா, எலுமிச்சம்பழ விளக்கு போட்டேன்னா, அங்க நடத்துற மருத்துவ பணிக்கும் அன்னதான பணிக்கு காசு போட்டு உண்டியல்ல போட்டு வந்தேன்னு சொன்னா, என்னவோ விவரம் எடுத்தனமா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத்தனை சாமியெல்லாம் செய்ய முடியாத மருவத்தூர்ல போய் செஞ்சிருமான்னு கேட்டேன். இன்னைக்கு பாருங்க அவன் எப்படி இருக்கிறான். இன்னைக்கு அவன் 10 பேருக்கு வேலை கொடுத்து வச்சிருக்கிறானே. இதையெல்லாம் நிச்சயம் அதிசயம்தான். எத்தனையோ கோடீஸ்வரர்கள் கோடி தெருவுக்கு வந்தது உண்டு. எத்தனையோ தெருவிலே நின்றவர்களை இன்றைக்கு அம்மா கோடீஸ்வரர்கள் என்ற நிலையும், அந்த கோடீஸ்வரர்களே கையெடுத்து கும்பிட்டு வாங்க சக்தி என்று அழைக்கின்ற தகுதியையும் இன்றைக்கு மருவத்தூர் அம்மா எளிமையாக தந்திருக்கிறாள். அந்த தாய் நம்முடைய துன்பங்களுக்கெல்லாம் சில காரணங்களை சொல்லுவாள் பாருங்க. டேய், நீ படிக்க வேண்டிய காலத்துல ஒழுங்கா படிக்கல, வாங்கி கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யல, உனக்கு சொல்லி கொடுத்த ஒழுக்க முறையை நீ சரியா கத்துக்கல, அப்புறம் உனக்கு நான் எதுக்குடா காசு கொடுக்கணும். இப்படி அம்மாவோ அப்பாவோ ரொம்ப கண்டிச்சு அந்த பையன் பாவப்பட்டு நிக்கிற நிலையில அவங்க வருந்தி சொல்ற வார்த்தை. இந்த தாய் ஆதிபராசக்தி அடிகளார் என்னும் அந்த அற்புத மனித ரூபத்திலே அவதாரமாகி வந்திருக்கிற தெய்வம் நம்முடைய வினைகளுக்கும் வேதனைகளுக்கும் நம்முடைய துன்பங்களுக்கும் சில காரணங்களை அம்மா சொல்லுது. அம்மா சொல்லுகிறாள், நம்ம பல பிறவிகள் எடுத்திருக்கிறோம்டா, அதுல அந்த பிறவிகள்ல ஏற்பட்ட செயல், நம்முடைய மனசுல ஏற்பட்ட எண்ணங்கள், அதுவெல்லாம் இன்னைக்கு செயல்படுத்தி நம்மளை வழி நடத்துது. நம்முடைய முன்னோர்கள் 5 தலைமுறைக்கு முன்னால செஞ்ச பாவங்கள் இருக்குத, இந்த மாதா பிதா பாவம் மக்கள் தலைமையிலேன்வாங்கல்ல, அப்படி அந்த மாதா பிதாக்கள் அறியாமல் செய்த தவறுகள் கூட, அது 5 தலைமுறையின் பாவங்கள் கூட நம்மை வந்து தாக்குகிறது. குலதெய்வங்களை முறையான நிலையில் ஆண்டுக்கு ஒரு முறையேனும் வழிபாடு செய்யாத நிலை, அப்புறம் குற்றங்களான மனை, நிலம் வந்து தோஷம் உள்ளதா இருக்கும், புற்று இருந்த இடமா இருக்கும், அல்லது பெரிய ஒரு மாதிரியான இறப்புகள் நடந்த இடமா இருக்கும். சில இடங்கள் எல்லாம் வாழ்வதற்கே தகுதி இல்லாத சில இடங்கள், அங்கெல்லாம் இன்னைக்கு நிலத்தை வித்து வீடை கட்டு வாசலை கட்டுன்றவாங்க. அந்த தோஷமான மனைகள்னு சொல்றாங்கல்ல, அந்த தோஷம் உள்ள மனைகள் இதுல நம்ம வாழ்றது. அது மாதிரி நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாய் தகப்பனோ பாட்டன் பாட்டி இவங்கெல்லாம் முடிஞ்சு போன காலத்துல, அவங்களுடைய காலங்கள் முடிந்த பின்னால அவங்களை நினைவு கூறுகிற முறையில் அந்த ஆத்மாக்களை நினைச்சு ஒரு திதி நாள்ல அவங்களுக்கான தர்ப்பணங்கள், அவங்களை நினைச்சு ஒரு தர்ம காரியங்கள், அவங்களை நினைச்சு ஒரு நல்ல வழிபாடு, இதையெல்லாம் செய்யாம இருக்கிறோம்ல, அந்த காரணங்கள் ஒண்ணு. சில நேரம் நம்முடைய முன்னோர்களே, இன்னைக்கும் கூட பாருங்க, நம்முடைய வீட்டுல இருக்கிற பெரியவங்கள்ல எத்தனையோ பேரு அப்பாவுக்கு அம்மாவுக்கு நேரத்துக்கு சாப்பாடு போட்டிருக்க மாட்டாங்க. வயசுதான் ஆகுதில்ல, பசிய கொஞ்சம் அடக்கிக்க முடியாது, எல்லாரும் சாப்பிட்டு அப்புறம்தான் போடுவோம், இப்படி சொல்லுகிற மருமகள்கள், இப்படி சொல்லுகிற மகன்கள், அந்த பெற்றோர்களின் கண்களிலிருந்து கசிகின்ற கண்ணீர் பசியால் என்றால், அவர்களுக்கு நாம் செய்கின்ற அவமதிப்பால் தான் அந்த கண்ணீர் என்றால், அந்த பாவத்தை எந்த புண்ணிய சேத்திரம் போயும் தொலைச்சிக்கவே முடியாது. அம்மா அதை ரொம்ப நின்மா சொல்றா. உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் உன் குடும்பத்தின் பெரியவர்களையும் கண்ணீர் விட வைக்காமல், மனம் நோக்க வைக்காமல், நீ செய்கின்ற இனிமையான சரியான உபசரிப்பும் கருணையும் தான் நீ எனக்கு செய்கிற முதல் தொண்டு. ஆக குடும்பத்தாரை மறந்துவிட்டு, மறைத்துவிட்டு, ஒதுக்கிவிட்டு இந்த உலகத்துக்கு போய் நம்ம முதல் தொண்டு செஞ்சிட முடியாது. குடும்பத்திற்கு உரிய பணிவும் கனிவும் கசிவும் நம்மளால முடிந்த உதவியும் செய்கிற அதே நேரத்தில் குடும்பத்தை நிர்வகிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதையும் தாண்டி வயதில் மூத்த பெரியவர்களை மதித்து செயல்பட சொல்லுது அம்மா. அவங்க மனம் நொந்து போய் சபிச்சிருப்பாங்கல்ல, உரிய நேரத்துல சாப்பாடு கொடுக்காம, உரிய நேரத்துல மருத்துவ உதவி செய்யாம, அவங்கள ஊனம் உழ வைத்து, அவங்கள படுக்கையோட படுக்கையில புண்ணா ஆகிற வரைக்கும் மருந்து கொடுத்து அவங்களுக்கு உபசரிக்காம கவனிக்காம விடுறோம்ல, இதெல்லாம் அந்த மனித மனம், அந்த முதிர்ந்த மனம் சாபம் கொடுக்குமா. அந்த சாபங்கள் எல்லாம் நம்மை வினைகளால் வேதனைப்படுத்தும். அதே போல இன்னொன்னு பாருடா எப்படி இருக்கிறான் பாரு என்று பார்க்கிற பார்வையாலேயே மனிதர்களுடைய அந்த பார்வையால் ஏற்படுற திருஷ்டி, சில நேரங்களில் உடன்பிறப்புகளே சொந்த பந்தங்களே கூட மந்திரவாதிகள் மூலம் பில்லி சோனிய வச்சிடற நிலை. இந்த கொடுமைகள் எல்லாம் இருந்து நம்மை காப்பாற்றுகிற இடம் எங்கே இருக்கிறது என்றால் மருவத்தூர்ல தான் இருக்குது. நம்முடைய பாவங்களை எல்லாம் இல்லையனாக்குறது மட்டுமில்ல, நம்மை வந்து சேர்ந்து விட்ட பாதகங்களை எல்லாம் கூட தீர்த்து வைக்கிற தாய் நிச்சயமாக நிச்சயமாக மிக உறுதியாக இந்த மருவத்தூர் மண்ணில் மட்டும்தான் அம்மா ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறாள். பைத்தியம் பிடித்தவனா, பேச முடியாதவனா, பிறவி ஊனமா,
கண் பார்வை என்னென்னவோ நம்மளால கற்பனையே பண்ண முடியாது. எங்கெங்கோ தூக்கி கொண்டு வந்து சேர்க்கிற இங்கே வந்து நிற்கிற பிள்ளைகளே முடியாதுங்க. 10 வருஷமா நடமாட்டம் இல்ல. 10 வருஷமா நடமாட்டம் இல்லையா? அப்புறம் எங்க வந்தீங்க? என்னவோ மருவத்தூரை பத்தி கேட்டவங்க, இந்த சாமி என்னவோ செஞ்சிருவாராமில்ல, இந்த தாய் ஏதோ பண்ணிருமாமில்ல, அதுக்காக தாங்க வந்தோம். அப்படிங்களா? அம்மா ஆலயம் சுற்றி வருவாள். வீட்டிலிருந்து வந்து அடிகளார் என்னும் அந்த மனித ரூபத்திலே அவதார பெருந்தெய்வம் அம்மா கோயில் சுற்றி வருவாள். அந்த கோயில் சுற்றி வருகிற பொழுது அவளுடைய பார்வை நம் மீது பட்டால் போதும், அந்த திருவடியை மனசால வணங்கி, அம்மா உன் பிள்ளை வந்திருக்கேன், இத்தனை நொந்து போய் வந்திருக்கிறேம்மா, என் பிள்ளைய தூக்கிட்டு வந்திருக்கேம்மா, வாழ வேண்டிய பிள்ளை 10 வருஷமா முடமா கிடக்குறாம்மா, உன் மண்ணுக்கு வந்திருக்கிறேம்மா, எங்கெங்கயோ வைத்தியம் பார்த்தேம்மா, இந்த வந்துட்டேம்மா, உன் பிள்ளை வந்துட்டேம்மா, காப்பாத்துமா என்ற அந்த மனம் கதரும் பாருங்க. அந்த கதறலுக்கு அந்த தாய் எப்படியாவது அந்த தரிசனம் நம்ம கொடுத்து, யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, சக்தி போங்க சக்தி, அம்மாவை போய் நேர தரிசனம் பண்ணுங்க சக்தி, அம்மாட்ட இருந்து கொஞ்சம் தீர்த்தம் வாங்கிக்கோங்க, துளி குங்குமம் வாங்கிக்கோங்க என்று சொல்லுகிற இந்த நிலையே அடுத்து வர 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 10 ஆண்டுகள் நடக்காத காரியத்தை அம்மா ஒரு 10 நாளில் 10 மாதத்திற்குள் எல்லாத்தையுமே முடிச்சு கொடுத்துருவா. எங்க வினைகள் கழியும், வேதனைகள் கழியும், முன்னோர்களின் சாபங்கள் கழியும், நமக்குள்ளேயே ஒரு தெளிவும் தைரியமும் துணிவு வரும், நமக்குள்ளேயே ஒரு நிமிர்வையும் தைரியத்தையும் தெய்வ நம்பிக்கையும் அம்மா உறுதிப்பட செய்வாள். இதுதான் தெய்வ நம்பிக்கை என்பது எல்லா காலமும் மனுஷங்கிட்ட இருக்குது. எல்லா படிப்பாளிகிட்டையும், எல்லா அறிஞர்கிட்டையும், எல்லா அறிவாளிகள்கிட்டையும், எல்லா விஞ்ஞானிகிட்டையும் இருக்குது. விஞ்ஞானம் பேசுகின்றவன் இடத்தில் கூட, இன்னும் சொல்ல போனால் மேலை நாட்டிலே எத்தனை விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் ஆயிற்று, ஆனால் அவர்களுக்கு இருக்கிற அந்த தெய்வ நம்பிக்கையும் பிடிப்பு, அவனுடைய நம்பிக்கை, அவன் சொல்லுகிறான், நாங்கள் நிலவில் கால் வைத்தாலும் சரி, நாங்கள் ஏவுகணைகளை அனுப்பினாலும் சரி, மனித அறிவினுடைய எல்லை கடந்து ஒரு பரம்பொருளினுடைய இயக்கம் இந்த பூமியில் இருக்கிறது என்பதால் தான் எங்களுடைய சிந்தனைகளும் ஒழுங்குபடுது, எங்க செயல்களும் ஒழுங்குபடுதுன்னு இன்னைக்கு மேல்நாட்டு விஞ்ஞானி சொல்றான். ஆனா நாம இங்க பகுத்தறிவு என்ற பெயரில் கடவுளை மறுப்பதும், கடவுள் தன்மையை அவமானம் செய்வதும், கடவுள் நினைவு கொண்டவர்களை கேலி செய்வதும் தான் நாமெல்லாம் பகுத்தறிவு உள்ள மனிதர்கள் என்று ஒரு கூட்டம் அப்படி காலங்காலமா செயல்பட்டு இருக்குது. ஆனால் இந்த தமிழகத்தில், இந்த இந்திய தேசத்தில் தெய்வ நம்பிக்கை என்ற ஒரு அச்சில் தான் இந்த தேசத்தினுடைய நிலை தன்னம்பிக்கையோடு, தர்ம சிந்தனையோடு, முறையான வாழ்க்கையோடு, ஒழுக்க நெறியோடு, குடும்ப உறவுகளையும், சமுதாய உறவுகளையும், மனித நேயத்தையும், மனசாட்சியுடன் கூடிய வாழ்க்கையையும் தெய்வ சிந்தனை வளத்திற்கு, குறிப்பாக ஆதிபராசக்தி என்னும் அருட்பெரும் தெய்வத்தின் அவதார காலத்தில் இந்த அருமையான மனித பண்புகளை அம்மா சக்தி என்ற பெயர் கொடுத்து, செவ்வாடை என்ற அடையாளம் கொடுத்து, செப்பு டாலரிலே சக்கரத்தை, சுய சக்கரத்தை அமைத்து கொடுத்து, நம்முடைய உடம்போடு அந்த டாலர் ஒட்டிக்கிட்டு இருக்கையில நம்ம மனசும் வார்த்தையும் வாழ்க்கையும் செயலும் சிந்தனையும் நரம்பு நாடிகள் எல்லாம் ஒழுங்குபடும். சீக்கிரத்துல அவ்வளவு நோய் நொடிகள் நம்மளை நெருங்காது. நெருங்கினாலும் நம்ம அம்மா மந்திரமும் தீர்த்தமும் வேப்பலையும் நம்மளை சரி பண்ணிடும். அதையும் தாண்டி என்றால் அம்மா அதற்கான மருத்துவத்தையும் அவள் பார்வையின் மூலம் வைத்திருக்கிறாள். அதுக்குத்தான் இந்த மருவத்தூர் தேடி தேடி வரக்கூடிய வாய்ப்பு. அதனால்தான் மாதம் ஒரு முறையாவது இந்த மண்ணை மிதிச்சுட்டு போடா, வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் குடும்பத்தோட வந்துட்டு போடா, அம்மாவை பார்த்துட்டு போடா. இந்த அம்மா இப்படி சொல்லுது. எந்த இடத்துல இப்படி ஒரு தாய்ப்பாசத்தோடு நம்மை வாடா வாடா என்று அழைக்கிற வாய்ப்பு இருக்கும்? வந்தோமா தட்சணை போட்டியா, முழுந்ததா உண்டியல் போட்டியா, நடந்துட்டே இரு, இந்தாலும் இப்படி தூக்கி போடுற ஒரு குங்குமம், இந்தானு தூக்கி போடுற வேறு விபூதி இப்படி வாங்கிட்டுல ஓடிட்டு இருந்தோம். இன்னைக்கு அப்படி இல்லையே. வாங்க சக்தி, இந்தாங்க சக்தி குங்குமம், இந்தாங்க சக்தி தீர்த்தம், சக்தி மெதுவா வாங்க, அன்னதானத்துக்கு போங்க, சாப்பிட்டீங்களா சக்தி, திருப்தி ஆயிட்டீங்களா, அடுத்த முறை விழாவுக்கு வாங்க சக்தி, அம்மாவை நல்லா பார்த்துட்டு போங்க சக்தி, வேகமா நடங்க, பொறுமையா நடங்க, ஆனா ரொம்ப நேரம் நிக்காதீங்க, எல்லா ஜனமும் வரணும்ல, குழந்தையெல்லாம் காத்திருக்குல்ல. இந்த வார்த்தையை, இந்த பரிவை, இந்த கரிசனத்தை, இந்த கனிவை, இந்த காருண்யத்தை மருவத்தூர் மண்ணில் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த அம்மாவுடைய அற்புதத்துல இந்த மன்றம்னு ஒண்ணு அம்மா அமைச்சு கொடுத்தது பாத்தீங்களா? ஒரு பிரசவ ஆஸ்பத்திரியில ஒரு ஏழை தாய் கொண்டு வந்து தன்னோட மகளை சேர்த்துட்டான். சேர்த்த உடனே அந்த மருத்துவமனையில, அந்த தனியார் மருத்துவமனையில சொல்றாங்க, தனியார் மருத்துவமனை எப்படியாவது தம்முடைய பிள்ளை இங்க அந்த காப்பீட்டு திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க இல்லையா, அதை வச்சு இவங்க நம்ம ஏதாவது பண்ணிடலாம்னு நினைச்சு உள்ள போனா, ரெட்டை பிள்ளையா இருக்குது, ரொம்ப சிக்கலா இருக்குது, தாயை காப்பாத்துறதா பிள்ளையை காப்பாத்துறதான்னு எங்களுக்கு தெரியல, ரொம்ப சிக்கலா இருக்குது, நீங்க உங்களுடைய வசதிக்கு நீங்க இங்க இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் நீங்க அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லது, நீங்க இங்க நிறைய செலவாகும்ட்டாங்க. இந்த அம்மா அழுது கதறா, ஐயோ என் பிள்ளையினுடைய வருகை இருக்கக்கூடிய மாதிரி தாயினுடைய அந்த பிரசவ வேதனை ஒரு பெரிய உச்சத்துல வந்துருச்சு. இப்ப இந்த அம்மாவை ஒரு தனியா ஆம்புலன்ஸ்ல கொண்டு ஏத்தணும். அதுக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் பேசி அங்க இருக்கக்கூடிய பண்ணையில ஒரு 18-20 வயசு பையன் அந்த மருத்துவமனையில வார்ட்பாயா இருக்கார். அதாவது இந்த ஸ்ட்ரெச்சர் எல்லாம், அந்த வண்டி எல்லாம் தள்ளிட்டு போற பையன் இருப்பார்ல, அவர் இப்படி பார்த்துட்டு, என்னம்மா என்ன சொன்னாங்க டாக்டர்,
வேற ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போக சொல்லிட்டாங்க ஐயா, என் பிள்ளை பிறக்கிற நேரமா ஆயிடுச்சு, இந்த நேரத்துல இப்படி செஞ்சுட்டாங்களேன்னு அழறாங்க. இந்த பையனுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ஐயோ, நம்ம ஆஸ்பத்திரிக்கு பக்கத்திலேயே நம்ம மன்றம் இருக்குதே, இவன் கிடுகிடுன்னு ஓடுறான். ஆனா பகல் நேரம், மத்தியான நேரம், இன்னும் மன்றம் திறக்கல. அன்னைக்கு சாயந்தரம் வழிபாடு இருக்கு தெரியும். இங்க 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 தேடுறான். அந்த ஓரத்துல அந்த படிக்கட்டுக்கிட்ட துளியோண்டு ஒரு வேப்பலை கிடக்கு. அந்த வெளியில வச்சிருப்பாங்க பாருங்க, போறவங்க வர்றவங்க அம்மா பேரை சொல்லி நெத்தியில வச்சுக்கிற குங்குமம். அந்த குங்குமம் எத்தனை மாயாஜாலங்களை பண்ணி இருக்குது, எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாத்தி இருக்குது, எத்தனை பிரிந்த குடும்பங்களை ஒன்றுபடுத்தி இருக்குது, எத்தனை பேருடைய மாங்கல்யத்தை காப்பாத்திருக்கு, எத்தனை பேருடைய மருத்துவ மருந்தாக அந்த குங்குமம் இருந்திருக்கு. அந்த குங்கும கிண்ணத்துல தேடுறான். அப்படி ஒரு ஓரமா கொஞ்சோண்டு ஒட்டிட்டு இருக்குது. அந்த குங்குமத்தை அப்படி விரலோடு எடுத்துக்கிட்டு இந்த விழுந்து கிடந்த கொஞ்சோண்டு வேப்பலையை துளி எடுத்துக்கிட்டு ஓடி வர்றான். வந்த அந்த அம்மா வாயில ஒரு பெண்ணன்ற நிலை கூட இந்த பையனுக்கு தெரியல பாருங்க. அந்த அம்மா அலறிட்டு இருக்குது பிரசவ வேதனையில. அந்த அம்மா வாயில அந்த குங்குமத்தோட அந்த வேப்பலையை வச்சு அந்த தன் கையில ஒட்டி இருந்த அந்த குங்குமத்தை அப்படியே அந்த அம்மா தலையில் தடவி, அம்மா ஓம் சக்தின்னு சொல்லுங்கம்மா, அம்மா நல்ல பாப்பா பிறந்துரும், கவலைப்படாதீங்கம்மா, ஆதிபராசக்தி அம்மா காப்பாத்தும் காப்பாத்தும் அப்படியே சொல்லிக்கொண்டே ஸ்ட்ரெச்சர்ல உள்ள விட்டுட்டான். ஒரு 10 நாள் கழித்து அந்த பக்கமா அந்த அம்மா வர்ற, அந்த வயசான அம்மா தன் மகளை கூட்டிட்டு வந்தாளே பிரசவத்துக்கு, வாசல்லையே இந்த மன்றத்து வாசல்லையே இந்த அம்மா நிக்குது. இந்த பையன் வர்றான் சாயந்தரமா செவ்வாடையில. என்ன பாட்டி இங்க நிக்கிறீங்க, என்ன ஆச்சு உங்க பொண்ணுக்கு? அட தம்பி, நீதானா? எனக்கு உன்னை இப்ப செவ்வாடையில பார்த்து தெரியலையே அடையாளம், அன்னைக்கு நீ கொடுத்தைய தம்பி, அந்த துளி வேப்பலையும் அந்த சொட்டு குங்குமமும், ஐயோ அது என் பிள்ளைய அப்படி காப்பாத்தி, 2 ஆண் பிள்ளையா ஆம்பளை பிள்ளைகளையா அந்த அரசாங்க ஆஸ்பத்திரி அப்படியே காப்பாத்தி கொடுத்துருச்சையா, நீ தெய்வம் போல வந்தையா, அந்த ஆதிபராசக்தியே வந்ததுன்னு. ஆமா, அம்மா ஒவ்வொரு செவ்வாடை தொண்டனுக்குள்ளும் தன்னுடைய அருளையும் ஆசையும் வழங்கி இருக்கிறாள். அதனால்தான் செவ்வாடை தொண்டன் என்று சொன்னாலே உலகத்தினுடைய நன்மைகளுக்காகவே வாழ்கின்ற சேவை மனப்பான்மை கொண்ட செவிலித்தாய் ஒவ்வொரு செவ்வாடை தொண்டனும். இந்த உலகத்தின் தன்னை தேடி வந்தாலும் சரி, தன்னை நாடி வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, உலகத்துல எந்த மூலையில் வாழ்கின்ற செவ்வாடை தொண்டனானாலும் அவன் ஓடி வந்து உதவுகின்ற மனப்பான்மை உள்ளவனாக இந்த ஆன்மீக இயக்கத்தை அம்மா உருவாக்கி தந்திருக்கிறார். உலகத்தின் எந்த இயக்கத்திலும், எந்த சூழலிலும், எந்த காலத்திலும், எந்த முனிவனும், எந்த ரிஷியும், எந்த அவதார காலங்களும் இப்படி ஒரு எளிமையான கேட்டவுடன் தருவேன் என்று சொன்னா என்று சொல்றோம் பார்த்தீங்களா, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், அந்த சொல்லு அந்த அந்த கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்னு சொல்ற அந்த விவிலியத்தினுடைய வார்த்தையை முழுக்க முழுக்க நம்ம எங்க பார்க்கலாம்? நம்ம மருவத்தூர்ல பார்க்கலாம். இந்த மருவத்தூர் தாய் இன்றைக்கு கேட்கும் தெய்வம், பேசும் தெய்வம், வாழ வைக்கும் தெய்வம், வழிநடத்தும் தெய்வம், வலிமைப்படுத்தும் தெய்வம். வாழ்வின் எல்லா நிலைகளையும் இங்க சேரி ஜனங்க, அந்த ஜனங்க, இந்த ஜனங்க, இதை பார்க்கிற சட்டதிட்டங்கள் கூட சரி செய்ய முடியாததை இந்த அம்மா இந்த 40-45 ஆண்டுகளில் மிக சுலபமாக மனித இனத்தை ஒன்றுபடுத்தி, சாதி மனப்பான்மை இல்லாமல், குல மனப்பான்மை இல்லாமல், இனம் மனப்பான்மை இல்லாமல், மதம் வேற்றுமைகள் இல்லாமல் அம்மா எல்லாருடைய மனசிலையும் மதம் மாற்றங்கள் தேவையில்லையடா மகனே, மனமாற்றமும் மனித தன்மையும் மனசாட்சியுடன் கூடிய நல்ல வாழ்க்கையும் எளிமையான வாழ்க்கையும் இந்த உலகத்தில் மனிதனை உன்னதமானவனாக்கும் என்பதை நான் அம்மா உணர்த்த வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த அற்புதமான காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சக்தி மன்றங்களின் வழிபாட தவற விட்டுறாதீங்க. அம்மாவினுடைய மந்திரங்களை ஒன்னும் சொல்ல தெரியாதாலும் ஓம் சக்தி மேல்மருவத்தூரம்மா காப்பாத்து. காலையில எழுந்தவுடன் ஒரு 3 தடவை சொல்லுங்க, படுக்கையில ஒரு 3 தடவை சொல்லுங்க. கூலி வேலையா, வீட்டு வேலையா, அல்ல பெரிய ஆபீஸ் வேலையா, எதுவானாலும் இருக்கட்டும், ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி போதும். அதிகமா போதா, மேல்மருவத்தூரமா காப்பாத்து, பங்காரமா துணை இரு போதும். இதை சொல்லிவிட்டால் போதுமே. எப்படி அப்படியே அடுத்த நிலையில ஒரு கரண்ட் மாதிரி நம்ம முன்னால வந்து இந்த அம்மாவுடைய நிலையில யாரோ வந்து நின்று யாரோ உதவுவார்கள், யாரோ நமக்கான வழிமுறை காட்டி கொடுப்பார்கள். அப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கும் தாயின் காலத்தில் வாழ கிடைத்த இந்த வாழ்வுக்கு நாம் எல்லாம் மிக மிக கொடுத்து வைத்திருக்கிறோம். அம்மா, நாங்கள் என்ன புண்ணியம் செய்தோமோ நீ எங்களுக்கு கிடைத்தாய். என் தேவை உனக்கு தேவை, உன் தேவை எனக்கு தேவையில்லை. இது இந்த தாயினுடைய அருள்வாக்கு. இந்த தாயினுடைய அருளும் ஆசையும் துணையும் என்றைக்கும் உனக்கு தேவை. ஆனா நீ நாடி வரணும், நீ தேடி வரணும், நீ கொடுக்கணும். நீ எனக்கு வந்து உண்டியல்ல போட்டுருவ, நீ எனக்கு வந்து பொங்கல் வச்சிருவ, நீ எனக்கு அங்கவலம் பண்ணிருவ. இதெல்லாம் உன் தேவைகள், உனக்கு நான் கொடுத்திருக்கிற வழிமுறைகள். பிடிச்சுக்கிட்டேனா நல்லது, வாய்ப்பை பயன்படுத்திக்கோ. கிடைக்கிற வாய்ப்பையும் கொடுக்கிற வாய்ப்பையும் விட்டுறாத. அம்மா, நானே வந்திருக்கிறேனடா எல்லா தெய்வங்களுக்கும் மூல தெய்வமாகிய ஆதிபராசக்தி என்னும் தாய் தெய்வம் நானே வந்திருக்கிறேன். நானே உங்களுக்கெல்லாம் அருளாசியை தர வந்திருக்கிறேன். பற்றிக்கொள், பிடித்துக்கொள். அம்மா தந்திருக்கிற இந்த வாய்ப்பையும் வாழ்க்கையும் கற்றுக்கொள், புரிந்து கொள். நீயும் வாழ்ந்து பிறரையும் வாழவை. அப்படி வாழ வைக்கின்ற வாழ்வாக, மகிழ்கின்ற வாழ்வாக
நலமான வாழ்வாக, கிடைத்தற்கரிய வாழ்வாக, எல்லா நிலைகளையும் கடந்த ஒரு சமத்துவம் மிகுந்த சரிநிகர் சமானமாக, எல்லா உயிர்களுக்குமான ஒரு தாய் வீடாக, எல்லா மானுடத்தினுடைய ஒரு சரணாலயமாக இந்த மருவத்தூர் மண்ணின் வாசலை அம்மா திறந்து வைத்திருக்கிறாள். நம் எல்லோருக்குமான தாய் வீட்டை தரிசிக்க வேண்டாமா? அம்மா தந்த மன்றங்களில் வழிபாட்டில் கலந்துக்க வேண்டாமா? அம்மா தந்திருக்கிற விழாக்களிலே கலந்து கொண்டு நம்முடைய பிறவியினுடைய வேதனைகளையும், நம்முடைய குடும்பத்தினுடைய சோதனைகளையும், நம் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு ஏற்படும் இடர்பாடுகளில் இருந்தும் நாம மீண்டு வர வேண்டாமா? எல்லாத்துக்குமான வாய்ப்பை வந்து நிற்கிற பொழுதே, வந்து கேட்கிற பொழுதே தருகிறாளே, அந்த வாய்ப்பை விட்டுறலாமா? பயன் பெறுவோம். அம்மா இருக்கிறாள், அம்மா இருக்கிறாள். தடம் மாறாமல், தடுமாறாமல், கலங்காமல், கலக்கமில்லாமல், ஆணவப்படாமல், அம்மா நீ வேண்டும் மருவத்தூர் அம்மா, உடனிரு, துணையிரு, வழிநடத்து என்று வேண்டிக் கொண்டால் போதும். அதனால்தான் சக்தியிலே அம்மா நீ இருக்கிறாய் என்ற நம்பிக்கையும், நீ வேண்டும் என்ற பாசமும் பக்தியும், அம்மா நீ ஒருத்தி போதும் என்ற நிறைவும் நிம்மதியும் கொடுத்தாயே, எங்களுக்கு அது போதுமா? உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எங்களை நீ விட்டுருவியா என்ன? எங்க மருவத்தூர் அம்மா பார்த்துக்கும். இப்படி என்னைக்காவது நம்ம யாராவது எந்த வழிபாட்டிலேயாவது சொல்லி பார்த்திருக்கிறோமா? ஆனால் ஒரு செவ்வாடை தொண்டன் சொல்லுவான், இல்ல இந்த மருவத்தூருக்கு வந்துட்டு போன ஒரு குழந்தை சொல்லும், ஒரு 4 வயது குழந்தை சொல்லுகிறது, மருவத்தூரில் இருக்கிற அம்மா தான் என் அம்மா, இவங்க என்னை பெத்தவங்க தான், எனக்கு எல்லாம் செய்யறவங்க தான், என்னை குளிக்க வைக்கிறவங்க தான், எனக்கு இப்ப சாப்பாடு ஊட்டுறவங்க தான், எல்லாம் செய்வாங்க. ஆனா எங்க மருவத்தூர் அம்மா தான் என்னை காப்பாத்துறவங்க, என்ன மட்டும் இல்லை என் குடும்பத்தையே காப்பாத்துறவங்க. ஒரு 4 வயது குழந்தைக்கு இது யார் சொல்லித்தர முடியும்? அந்த குழந்தை இன்றைக்கு ஒரு தொலைக்காட்சியில அவன் பேசுறான். எந்த துணிவு, எந்த தெளிவு! ஆக இன்றைக்கு தொட்டில் குழந்தைகள் மூலமாக கூட இந்த தாய் இங்கே ஆன்மீகத்தை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறாள். அப்படி இருக்க வளர்ந்த, படித்த, பக்குவமான, நல்லது கெட்டது தெரிந்த வளர்ந்த மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நம் குடும்பத்தையும், நாம் வாழும் சமூகத்தையும், நாம் வாழும் இந்த தேசத்தையும், நாம் வாழும் இந்த உலகத்தையும் நேசிப்பதோடு, கருணையோடு, கருத்தோடு, மனசாட்சியோடு, மன ஒழுக்கத்தோடு, அம்மா நானும் வாழணும், என்னை சுற்றி இருக்கும் மானுடமும் வாழணும் என்று நினைக்கிற எல்லோருக்கும் இந்த மருவத்தூர் தாய், பங்காரு தெய்வம், ஆதிபராசக்தி எல்லையற்ற தன் அன்பினால் இடையரா அருத்துணையாயிருந்து நம்மை காப்பாற்றுகிறாள், நம்மை காப்பாற்றுகிறாள், நம்மை காப்பாற்றுகிறாள். ஓம் சக்தி, ஓம் சக்தியே, ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே, ஓம் சக்தியே மருவூர் அரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் அடிகளே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்கவும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்கவும், இன்றைக்கு மேல்மருவத்தூரிலே மனித வடிவிலே நம் குடும்பத்தில் ஒருவரைப் போல தாய் தெய்வம் அன்னை ஆதிபராசக்தி இன்றைக்கு ஒரு மானுட உருவெடுத்து நம்மிடையே உலவிக் கொண்டிருக்கிறது. கேட்டவங்களுக்கு, நினைக்கிறவங்களுக்கு, பேசுறவங்களுக்கு, பார்த்தவங்களுக்கு, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் அம்மா நிகழ்த்தி கொண்டிருக்கிறாள். ஒரு முறை ஒரு இளைஞன் வந்து அங்கேயுமா தவிச்சுட்டே அலையிறான் கோயில்ல. தம்பி என்ன விஷயம்ப்பா வந்தீங்க? இல்ல நான் வந்து படிச்சு முடிச்சுட்டேன், நான் ஒரு பெரிய வேலைக்கு போகணும்னு இது பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அந்த உத்தியோகம் கிடைக்கல, நிறைய பேர் தடுக்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, நான் வந்து என் உயிரை முடிச்சுக்கலாமான்னு நினைக்கிறேன், என்னென்னவோ பேசிட்டு இருக்கான். ஒரு அவனுடைய நிதானத்துல அவன் இல்லை. அந்த நிதானத்தினை இல்லாத அவனை பார்த்து அவங்கிட்ட ஒரு சக்தி சொல்றாங்க, நீ அடிகளார் அம்மாவை பார்த்துட்டீங்களா தம்பி? அது யார் அவங்க? இது ஆதிபராசக்தி தானே, இங்கதானே, அந்த சாமி தானே. அந்த சாமியை கருவறையில் சிலையா வச்சாங்கல்ல, அந்த ஐயா இருக்கிறாங்க, அடிகளார் என்று சொல்லுகிற பங்காரு அடிகளார், அவங்கதான் தம்பி நம்மளுடைய குருவான தெய்வம். அந்த தெய்வ குருவை நீங்க நேர பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மனசு நிம்மதி கிடைக்கும்பா. அதெல்லாம் நான் நல்லா படிச்சிருக்கேங்க, நான் நிறைய எல்லாம் படிப்பெல்லாம் பெரியதுங்க, எனக்கு எல்லா காரியமும் உடனே நடக்கிறதுக்கான எல்லாம் இருக்குது, என்னன்னு தெரியலங்க, என் மனசும் சரியா இல்லை, என்னுடைய உடம்பும் சரியா இல்லை, எனக்கு சுத்தி இருக்கக்கூடிய காரியமெல்லாம் ஏதோ வித்தியாசமா நடக்குதுங்க, எனக்கு அதுக்குதான் கவலை. அதுதான் இந்த சாமிகிட்ட வந்தா ஏதோ நடக்குன்றாங்களே, அதுக்காக வந்தேன். இந்த சாமிகிட்ட நீ வந்ததே நல்லதுதான்ப்பா, இவ்வளவு தெளிவா பேசுற, அம்மாவை போய் குரு தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறியா? என்ன பண்ணணும்? இப்படி தட்டு பண்ணிட்டு வெத்தலை பாக்கு பழத்தோட உன்னால முடிஞ்ச ஒரு காணிக்கையை வச்சு அங்க உள்ள போய் பாதுப்பா,
இது நடந்து ஒரு 15 வருஷம் இருக்குன்னு வைங்களேன். அப்படி போய் உள்ள போய் இப்படி பார்த்ததும் அம்மா திருவடியில இந்த தட்டை வச்சுட்டு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டு ஓன்னு அழறான் அந்த பிள்ளை. என்ன என்ன எதுவும் நடக்கலையே, எல்லாத்துலயுமே தோத்து போன மாதிரி இருக்கிறோமே, நம்ம வாழ்க்கையே இப்படி ஆச்சு, இத்தனை படிப்பு படிச்சோம், ஏன் நமக்கு மட்டும் இந்த முன்னேற்றங்கள் கிடைக்கல அப்படின்னு ஏங்குறியா, கவலைப்படுறியா? நேரம்டா, நேரம். இப்போ உனக்கு நல்லது நடந்தாலும் அது நிலைச்சு நிக்காது. ஆனா எல்லா கெட்ட நேரத்திலயும் ஒரு நல்ல நேரமா இந்த மண்ணை வந்து மிதிச்சுட்ட. நான் அம்மா பாத்துக்கிறேன், கொஞ்சம் பொறுமையோட இரு. உனக்கு இப்ப கிடைக்க வேண்டிய நல்ல நன்மைகள் எல்லாம் பல காரணங்களால தள்ளி போகுது, அதை இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கும். ஒரு சில நாட்கள்ல நீ வந்து மாத்திரம் போயிட்டே இரு. அவன் பாட்டுக்கு வருவான் அந்த பையன். இங்க யாரெல்லாம் கூட்டி போயிருக்கிறாங்களோ அந்த கூட்டி போயிருக்கிட்டு இருப்பான். திடீர்னு அவனை பார்த்தா எங்க பார்த்தேன்னா கழிவறையில பாத்ரூம் பகுதி இருக்கு பாத்தீங்களா, மருவத்தூர்ல ஒவ்வொரு நாளும் 100கணக்கில், விழா காலங்கள்ல 1000கணக்கில், இருமுடி காலங்கள்ல லட்சக்கணக்கில், சரியா அத்தனை கூட்டங்களும் வந்து போய் குளிச்சு எல்லாம் பண்ணிட்டு போற அந்த கழிவிடங்கள், அந்த குளியல் அறைகள் எல்லாவற்றிலையும் நல்ல மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், நல்ல பெரிய பதவியில இருக்கக்கூடியவங்க, வயது வித்தியாசம் இல்லாமல் அத்தனை பேரும் அந்த பாத்ரூம்ஸ் கழுவிட்டு இருப்பாங்க. அப்ப நமக்கு அதை பார்க்கையில அம்மாவுடைய அருள்வாக்கு ஒண்ணு நினைவுக்கு வரும். அருள்வாக்கு என்று சொல்லுகிற அந்த வாக்கு இருக்கிறது இல்லையா, அது தெய்வம் நம்மிடையே பேசுகிற பேச்சு. நம்ம மனிதர்கள் பேசுகிறதெல்லாம் மனசாட்சி மறந்து நம்முடைய கற்பனையில் மனித வாழ்க்கையை நிறைய பேசுவோம், விதவிதமா பேசுவோம், பசமா பேசுவோம், ஆசையா பேசுவோம், கோபமா பேசுவோம், வெறுப்பா பேசுவோம், வேதனையா பேசுவோம், இல்லாததை இருக்கிறதா ஆக்கி பேசுவோம். ஆனால் நம்ம ஒவ்வொருவருடைய மனசுக்குள்ளே இருக்கிற எண்ணம் என்னன்றது அப்படி புட்டு புட்டு வைக்கிற மாதிரி. அம்மா என்றைக்கோ ஒரு 40 வருஷம் 50 வருஷம் இல்ல போன தலைமுறையில நடந்த ஒரு விஷயத்த கூட நம்ம கேள்விதான் பட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட அம்மா நாம முன்னால போய் உட்கார்ந்ததும் நம்முடைய தலைமுறையினுடைய கதைகளை எல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. நம்ம மனசு போன நிமிஷத்துல என்ன நினைச்சிச்சு, நம்ம என்ன பேசணும்ன்ற விஷயத்த சொல்லுவாங்க, சரியா? அப்படி பேசக்கூடிய பல விஷயங்களை ஒவ்வொரு நாளும் அந்த அற்புதத்தை சொல்ற தாயே தன்னிடத்திலே வந்து கேட்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு சொல்றாங்க, நீ கருவறையில் இருந்து பணி செய்கிற பொழுதே என் பக்கத்துல நீ இருக்கிற, அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ற, அலங்காரம் பண்ற, மந்திரம் சொல்ற, கற்பூரம் காட்டுற, எல்லாம் செய்யற. ஆனால் கழிவறையில் குளியலறையில நீ அங்க போய் கழுவி தொண்டு செய்யற பாரு, அந்த நேரம் நான் உன் கூட இருக்கிறேன். எப்படி தெய்வம் இருக்கும் இடத்திலே நாம போய் நிக்கிறது நமக்கு வாய்ப்பான். ஆனால் நாம எந்த இடத்துல இந்த மனித சமுதாயத்துக்காக தொண்டு செய்யறோமோ அந்த இடத்தில் தெய்வம் நிற்கும். இந்த வார்த்தையை நமக்கு மிக எளிமையாக சொன்ன இந்த நிலையை நம்ம அம்மா கிட்ட அவதார பெருந்தெய்வத்தினுடைய அருள்மொழியாக கேட்கிறோம். கருவறையில் என் பக்கம் நீ இருந்தால் நீ என் அருகே இருக்கிறாய், ஆனால் கழிவறையில் நீ தொண்டு செய்தால் உன் அருகே நான் இருக்கிறேன். இந்த தாய்க்கு தேவையெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு தொண்டு தான். தொண்டு தொண்டு தொண்டு. செவ்வாடை தொண்டர்களை நம்ம ஆயிட்டோன்னு சொன்னாவே தான் சொல்லுகிறாள் இல்லையாம்மா, செவ்வாடை தொண்டன் என்று வாழ்வது சேவை மனப்பான்மை கொண்ட செவிலித்தாய் போல வாழ வேண்டும். ஆக தனக்காக வாழ்வது என்பது ஒரு பகுதி என்றாலும் பிறருக்காக, பிறருடைய நன்மைக்காக வாழ்கின்ற அந்த எண்ணமெல்லாம் இந்த கலியுகத்துல குறைஞ்சு போயிடுது. நல்லதை நினைக்கிறதுன்றது கூட கற்பனை கூட பண்ண முடியாது. ஊர்ல எல்லாவனும் இப்படிதான் வாழ்றான், நான் மாத்திரம் என்ன வித்தியாசமா, அவங்கெல்லாம் இன்னைக்கு இத்தனை தப்பு பண்ணிட்டு இவ்வளவு சுகமா நல்லா இருக்கல, நான் மாத்திரம் நியாயமா இருந்து நீதியா இருந்து என்னங்க பண்ண போறேன், இப்படி எல்லாம் நம்ம பேசுவோம் பாத்தீங்களா. ஆனால் வெளியே சொல்லிக் கொள்ள முடியாத எத்தனையான வாழ்க்கைக்கு புறம்பான காரியங்களை, பொல்லாத காரியங்களை, தகாத காரியங்களை செய்துவிட்டு தகுதி உடையவனைப் போல வாழ்கின்ற வாழ்க்கைக்கு உரியவர்களை காட்டிலும் அன்றாட உழைத்து வேர்வை சிந்த உழைத்து தானும் வாழ்ந்து குடும்பத்தையும் வாழ வச்சு 4 பேருக்கு நல்லதையும் செய்கிற மனசு உள்ள மனிதன் என்னைக்கும் நிம்மதியா நிறைவா இருப்பான். அவனை ஒரு நாள் உலகம் போற்றுகிற அளவுக்கு கொண்டு வரும். நம்ம அம்மா சொல்லுவாங்க பாருங்க, இந்த உலகம் செல்லாத காசுன்னு ஒவ்வொருத்தனையும் அப்படியே தூக்கி எறிகிற மாதிரி பண்ணுது. அந்த செல்லாத காசுக்குள்ளும் ஒரு செப்பு இருக்கிறது, செம்பு இருக்குது. காசு செல்லாத காசு என்று புறக்கணிக்கப்பட்டாலும் அதற்குள்ள இருக்கிற செம்பு என்கின்ற உலோகம் இருக்கிறது. அதே போல இந்த உலகத்துல எந்த மனுஷனும் பயனற்றவன் என்பவன் இல்லை. இன்னைக்கு நம்ம குடும்பம் கூட ஈஸியா சொல்லிடுது, உன்னால ஒரு பைசாக்கு பிரயோஜனம் முன்னாடா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை பிள்ளையா, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, நீ எல்லாம் ஒரு மனுஷியா, நீங்க எல்லாம் ஒரு வயசான, யாரையோ எந்தெந்த உறவுலையோ வச்சு பேசிப்படுறோம். ஆனால் இந்த தெய்வம் ஒரு மனிதனையும் புறக்கணிப்பதும் இல்லை, வேதனைப்படுத்துவதும் இல்லை.
ஏங்கி நிற்கிற எல்லாருக்கும் உரிய பணியை செய்யும். உரிய காலத்தில் அம்மா செய்யும். இந்த அம்மா கிட்ட வந்து நின்னாச்சுன்னா உடனே காரியம் நடந்துரும் அப்படின்லாம் அந்த கற்பனையே இல்லை. அம்மா கிட்ட வருகிற பொழுது அந்த தாயிடத்திலே முழு நம்பிக்கை. ஒரு குழந்தைக்கு அம்மா கையை பிடிச்சுக்கிட்டா கடத்தெருவில் அது பாட்டுக்கு கை வீசி நடந்துகிட்டு இருக்கும், இங்கிட்ட ஓடும் அங்கிட்ட ஓடும். ஆனாலும் அம்மா பிடிச்சு எடுத்து வச்சுக்குவா. தன்னுடைய தாயை ஏதாவது 2 நிமிஷம் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கலன்னா ஓன நடுத்தெருவில் நின்று அழும். பாப்பா நீ என் கையை விட்டுட்டு போயிட்டா, நீ எப்படிமா என்னை விட்டுட்டு போன? அது விட்டுட்டு போனதை பேசாது, ஆனா அம்மா விட்டுட்டு போனதை பேசும். நம்ம எல்லாரும் அப்படிதான். நமக்கு இஷ்டமான காரியங்களை எல்லாம் விதவிதமா செஞ்சு பார்த்துருவோம். அப்பொழுதெல்லாம் தெய்வ நம்பிக்கை வராது. ஆனால் ஒரு தவறான, ஒரு இழப்பான, ஒரு வேதனையான காரியம் நடந்துருச்சுன்னா, தெய்வமே எனக்கு துணை இருக்க மாட்டியா, நீ கல்லுதானா, என்னை இப்படி விட்டுட்டியே, என்னென்னவோ கேட்போம். ஏன்னா அதுதான் நம்முடைய மனக்குறைகளை வித்தியாசம் இல்லாமல் கேட்டு வழி நடத்துன்ற மாதிரி. இந்த பையன் அதுவும் வெளிநாட்டில் எல்லாம் படித்து விட்டு வந்தவன், இங்கே தனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் யாரோ தடை செய்து நம்மள இங்க நம்ம வாழ்க்கைய வித்தியாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க. தனக்கு ஏதோ ஒரு பில்லி சூன்யம் போல ஏதோ ஒரு பின்னால ஒரு காரியம் நடக்குது அப்படின்றத நினைச்சு பயந்து போய் இங்க மருவத்தூருக்கு வந்துட்டான் பாருங்க. அப்படி வந்தவன் இடத்துல அம்மா சொல்லுது, பக்தியை வளர்த்துக்கிற மாதிரியே 4 பேருக்கு நல்லது செய்யறீங்க, என்னெல்லாம் தொண்டு நடக்குது பாத்தியா, கூட்டுறது, பெருக்கிறது, கழுவுறது, வரக்கூடியவங்களை வரிசையில் அனுப்புறது, அவங்களுக்கு மஞ்சள் இந்த குங்குமம் வேப்பல தீர்த்தம் கொடுக்கறது, உன்னால என்ன செய்ய முடியுமோ செய்ய. அவன் பெரிய படிப்பு படிச்சவன், வெளிநாடு வரைக்கும் போய் படிச்ச பிள்ளை, என்னென்னவோ காரியங்கள் எல்லாம் நடத்தினவன். வேப்பலை கொடுக்கறது, குங்குமம் கொடுக்கறது, வரிசையை அனுப்புறது, கூட்டி பெருக்கிறது, தண்ணியும் பாய்ச்சறதா, என்ன காரியம் சொல்றாங்க? இப்படியே யோசிச்சுட்டு நம்ம இருக்கு. அதையும் சொல்றோம் ஒரு முறை. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மாசத்துல பார்த்தா, நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த கழிவறையில கழுவி விட்டுட்டு இருக்கான் பாத்ரூம்ஸ். அத்தனை லட்சம் ஜனங்கள் வந்து போற அந்த இடத்துல இந்த ஒரு ஆடிப்போற விழாவில அன்றைக்கு கழுவி விட்டுட்டு இருக்கிறான். என்ன தம்பி, என்ன இங்க இருக்கிறீங்க, என்ன எங்கங்க? அம்மா தொண்டுன்னு சொன்னாங்களே சக்தி, இந்த தொண்டுன்னு ஒண்ணு செய்யறப்பதான் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம மனசுலயும் பெரிய மாற்றங்கள் வரும்ன்றத எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுதுங்க சக்தி. அதனால்தான் செஞ்சிட்டு இருக்கேன். எத்தனை பெரிய படிப்பாளி, எத்தனை முறை அவன் விமானம் ஏறி வெளிநாடு போயிருப்பான், எத்தனை லட்சங்கள் சம்பாதிச்சிருக்கான், எத்தனை விதமான பாராட்டுகளையும் பத்திரங்களையும் வாங்கியிருக்கிறான், எத்தனை பட்டங்கள் கையில். ஆனால் மனதில் நிம்மதியும், மனசுல ஒரு தைரியமும், தனக்கு ஏதோ ஒரு கெடுதலை யாரோ செய்கிறார்கள் என்று ஏற்பட்ட அந்த அச்சத்துல மருவத்தூர் மண்ணுக்கு வந்தவன் இன்னைக்கு நின்று பேசுறான். சக்தி, இப்ப உங்கள்கிட்ட பேச நேரம் இல்ல, எனக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடங்கள் எல்லாம் நான் நல்லா கழுவி முடிச்சுட்டு அப்புறம் உங்கள்கிட்ட வந்து பேசுறேன்னு சந்தோஷமா சொல்றான். வேற எங்கேயோ ஆபீஸ் போல வேலை பண்ணல, மனித கழிவுகள் மண்டி கிடக்கிற இடத்திலே அந்த பையன் பணி செஞ்சிட்டான். மருவத்தூர் மண்ணிலே சகிப்புத்தன்மையும், மனிதாபிமானமும், மனித நேயமும், ஆன்மீக உணர்வு என்பதை முதல்ல மனிதனுடைய மனசுக்குள்ள இருந்து கொண்டு வர்ற தாய். அந்த மனசை ஒழுங்குபடுத்துறதுக்கு அம்மா பல காரியங்களை, பல சோதனைகள் வைப்ப. 10 வருஷங்கள் நடக்காத காரியத்தையும் அம்மா 10 நாளில் நடத்தி தருவேன்னு சொல்லுவா. யாரோ ஒரு ஜோசியம் சொல்லியிருப்பாரு 10 நாள்ல நடக்கும்னு. அம்மா சிலரை 10 ஆண்டுகள் காத்திருக்க வைத்து, உங்களுக்கு இன்னும் பாருங்க இந்த வருஷத்துல புள்ள பிறக்கும்பாங்க. ஆனால் 10 வருஷம் ஆயும் பிறந்திருக்காது. அம்மா கிட்ட எங்கேயோ எல்லா கோயிலும் போய் எல்லா ஜோசியரையும் பார்த்து கடைசியில வந்து நின்னு, என்ன விஷயமா வந்திருக்கிற, குழந்தை பிறந்துச்சா, பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும். சிரிச்சுட்டே கேட்கிறப்பவே அம்மாவை நம்பாம எத்தனை இடம் அலைஞ்சடா, வீணா அலைஞ்சிட்டியேடா அப்படின்ற மாதிரி அந்த பரிவும் அந்த கோபமும், அதே நேரத்துல என் பிள்ளைங்க இப்படி அலைஞ்சிருச்சுகளை விவரங்கட்டத்தனமான்ற அந்த தவிப்பும் இருக்கும் அந்த தாய்கிட்ட. இல்லம்மா மன்னிச்சுக்கம்மா, எங்களுக்கு ஏற்பட்ட ஆசையில என்னென்னவோ மருந்து சாப்பிட்டு எங்கெங்கயோ போய் நின்று யார்கிட்டயோ வேண்டிக்கிட்டோமான்னு அழுதுங்க. நான் அம்மா சொன்னேன்ல, இப்போதைக்கு குழந்தை பிறந்தால் நிலைக்காது, அப்படி குழந்தை பிறந்தாலும் அவளுக்கு மாங்கல்யம் நிலைக்காது உன் மனைவிக்கு, இப்படியெல்லாம் நான் சொல்லி கொஞ்ச நாள் பொறுமையாயிருந்தேன்ல. சரி ஆச்சு, இதோ 10 வருஷம் கழிஞ்சிருச்சா, இனி அழகான 2 குழந்தைகள் நல்லா பிறக்கும், கவலையே படாது. இல்லம்மா டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்கம்மா, குழந்தையே பிறக்காதாம்மா எங்களுக்கு. டாக்டர் தான் சொல்லுவான், அவன் மருத்துவம் படிச்சவங்க மருத்துவ முறையில சொல்லுவாங்க. நான் அம்மா சொல்றேன்டா, நான் அம்மா சொல்றேன். அம்மா சொல்லுகிறேன் என்ற வார்த்தையில எங்கும் நிறைந்தவள், எதிலும் இருப்பவள், எவருக்கும் கொடுப்பவள். இந்த தாய்கிட்ட பாராமுகமே கிடையாது. இந்த தாய்கிட்ட நமக்கு தேவையெல்லாம் முழு நம்பிக்கை. அந்த முழு நம்பிக்கையிலையும் உறுதியான நம்பிக்கை. அந்த உறுதியான நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா வைராக்கியமாகணும்.
எது வந்தாலும் யார் வந்தாலும் எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். என் தாய் ஆதிபராசக்தி வடிவில் இருக்கும் என் பங்காரு தெய்வம் என்ன சொல்றாங்களோ, என் பராசக்தி தெய்வம் என்ன சொல்லுதோ அது போதும் எனக்கு என்று நினைக்கிற அந்த பக்தியும் உறுதியும் நம்பிக்கையும் கூடிய வைராகியம் நமக்கு வந்துட்டா, அந்த வைராகியம் தான் இந்த மருவத்தூர் மண்ணிலே துரும்பாக இருக்கிற மனிதனையும் இரும்பு போல் வலிமை படைத்தவனாக்குவதும், பெரிய படிப்பாளி போல் காட்டிக்கொண்டு பக்குவமற்றவனாக பதறி திரிபவனை கூட பக்குவமுள்ள பண்பட்ட மனிதனாக உருவாக்கி எல்லோருக்கும் வியப்பை ஏற்படுத்தும் இந்த அம்மா தான். அந்த பாத்ரூம் கழுவிட்டு இருந்த பையன் 1 மாசம் 2 மாசம் அந்த இருமுடி கழிஞ்ச பிற்பாடு செவ்வாடை உடுத்த அவன்பாட்டுக்கு லைன் அனுப்பிச்சு எல்லாம் பண்ணிட்டு தான். முகத்துல ஒரு சலனமில்லாத நிம்மதியான ஒரு நிறைய அவன்பாட்டுக்கு தியானம் பண்ண அவன்பாட்டுக்கு அங்க வர கொஞ்ச நாள் ஒரு 3 மாசம் கழிச்சு சொல்றான், சக்தி அம்மா எனக்கு இப்போ ஒரு பெரிய வேலை, அதுவும் டெல்லியில எனக்கு அமைச்சு கொடுத்திருக்காங்க. எந்த தடையும் இல்லாமல் இதுவரை நான் பெற்ற வெளிநாட்டில் வாங்கிய சம்பளத்தை விட கூடுதலான சம்பளமும் கூடுதலான பொறுப்பும் எனக்கு கிடைச்சிருக்க அம்மா அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா எப்ப வாய்ப்பு கிடைச்சாலும் வந்து இந்த மண்ணிலே தொண்டு செய்கிற பாக்கியத்தை மட்டும் ஒரு நாளும் நான் இழந்துட மாட்டேன். ஏன்னா என்னை மனசால பக்குவப்படுத்தி என்னுடைய மனித மனத்தை தெளிவுபடுத்தினது இந்த தாய் தான். எப்படி படிப்பு இருக்குது, பணம் இருக்குது, பதவி இருந்தது, எல்லா சுற்றமும் இருந்தது, ஆனால் மன நிம்மதியை இழந்து தவித்த அவனுக்கு இந்த தாய் மீது கொண்ட பக்தியும் அந்த பக்தியில் இருந்த உறுதியும் நம்பிக்கையும், அந்த நம்பிக்கையோடு அவன் செய்தான் பாருங்க. அந்த பக்திக்கு இன்னொரு கண்ணு போல அம்மா வச்சிருக்கிறது தொண்டு. அந்த தொண்டு என்கின்ற சேவை மனப்பான்மை, அடுத்தவர்களுக்கு உதவுவது, அந்த உதவுற நிலைய கொஞ்சம் கூட அருவருப்பு இல்லாமல் அசிங்கம் பார்க்காமல் வெறுத்து ஒதுக்காமல் செய்கிற ஒரு கழிவறைக்குள்ள நின்னவனை பணி செய்ய வச்ச அந்த நிலையை நினைக்கவே முடியாது. ஆனால் அவன் சந்தோஷமா அதை செய்து அவன் புறப்பட்ட காலம் இன்னைக்கு கண்ணுக்குள்ள நிக்கிற மாதிரி இருக்குது. மரணம் வந்துருச்சு. அந்த மரணம் வந்த பெரியவர் அந்த குடும்பத்துல நிறைய சொல்றாரு, 600 கிலோமீட்டர் தாண்டி போய் ஒரு சாமியாரை பார்க்கணுமாக்கும், அது அடிகளார் என்ற மனுஷரை. இங்க இருக்கிற தெய்வம் எல்லாம் தெய்வம் இல்லையா? நீ இத்தனை படிச்ச உனக்கு விவரம் பத்தல, நீ செய்யறது சரி இல்லமா என்று தன்னோட மருமகளை பேசுறாரு அந்த மாமனார். இந்த மருமகள் இல்ல மாமா, தெய்வத்தினுடைய திருவருளை சிலையா பார்க்கத்திருக்கோம், கோயில் முன்னால போய் நிக்கிறோம், கும்பிடுறோம். சாமி எங்களுக்காக நட்சத்திரம் சொல்றோம், சாமி எங்க குடும்பத்தோட பிரச்சனைனும் அவர் சொல்ல வேண்டிய ஒரு 108 அதை முழுசா சொல்லியோ அல்லது அந்த நேரத்தினுடைய சுருக்கமா சொல்றதுக்கு எதுவும் அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சு இந்தாங்க எல்லாம் நல்லா நடக்கும்னு அந்த மனுஷன் சொல்லிடுவாரு. கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகரோ அல்லது ஒரு பூசாரியோ ஒரு புரோகிதரோ. இதுதான் நம்ம இத்தனை காலம் கேட்டிருக்கோம். ஆனால் நம்முடைய மனசுக்குள்ள, நம்ம வாழ்க்கைக்குள்ள, நம்முடைய குடும்பத்துக்குள்ள இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் அத்தனை தொல்லைகளையும் அத்தனை வேதனைகளையும் போக்குகின்ற ஒரு தெய்வம் பார்த்து பார்த்து நமக்கு முகம் பார்த்து பரிமாறுகிற தாயை போல, நம்முடைய தேவையறிந்து நமக்கு ருசியானதை உருவாக்கி தருகிற தாயை போல, நம்முடைய நோய் படுக்கையில் நாம் இருக்கிற பொழுது அரவணைத்து நமக்கு மருந்து கொடுத்து தேற்றுகிற தாயை போல, மனசுக்கும் வாழ்க்கைக்கும் நம்முடைய தொழிலுக்கும் நம்ம முன்னேற்றத்திற்கும் நம்ம குடும்பத்துக்கும் திருமண தடைகளா, வேலை தடைகளா, தொழில் தடைகளா, வீட்டில் என்ன இழப்புகள் எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்ததான் சொன்னேன். எல்லாவற்றிலும் இருக்கிற தெய்வம், எல்லாவற்றையும் தருகிற தெய்வம், எங்கும் நிறைந்த தெய்வம். அதனால ஆதிபராசக்தி என்று சொல்லுகிற பொழுதே அது மூல பரம்பொருளே இங்க வந்திருக்குது. எல்லா தெய்வங்களுக்கும் மூலமான தாய் தெய்வமே வந்திருக்கிற காலம் இல்லையா? நம்ம எல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சவங்க. இதெல்லாம் எங்க மாமாட்ட அந்த மாமனார்ட்ட அந்த மருமக சொல்றாங்க. ஆனால் இந்த மாமனார் எப்பவுமே ஒரு கேலி ஒரு கிண்டல் எதனாலும் பேசுவாரு. அப்படியாமே அப்படியாமே, என்ன பெண்கள் எல்லாம் போவாங்களாமே உள்ள, அவங்க எல்லாம் போய் கருவறையில போய் எல்லாம் செய்வாங்களாமே, பெண்களை கருவறைக்குள்ள விட்டா அதெல்லாம் நல்லதா, அதெல்லாம் நம்முடைய ஆச்சாரங்களுக்கே எவ்வளவு கெட்டது, அதெல்லாம் தெய்வத்துக்கு இன்னைக்கு அடுக்கவே எடுக்காது, இது கலியுகம், என்னென்னவோ நிறைய பேசுவார். இல்ல மாமா, பெண்களை முன்னேற்றுகிற அந்த முன்னேற்றம் ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல, ஒரு சமூகத்தை முன்னேற்றுகிற முன்னேற்றம் மாமா. ஒரு பெண்ணுடைய சின்ன சிரிப்பு ஒரு பெரிய குடும்பத்தினுடைய தொல்லைகளையும் துன்பங்களையும் கூட ஒண்ணு இல்லைன்னு ஆக்கிடும். ஒரு பெண்ணினுடைய சின்ன சிறிய கோபம் ஒரு குடும்பத்தையும் மொத்தமா நிர்மூலமாக்கிடும். அதனால்தான் பெண்ணினுடைய சிரிப்பும் பெண்ணினுடைய அழுகையும் பெண்களினுடைய கோபமும் எத்தனை பெரிய முன்னேற்றங்களையும் எத்தனை பெரிய சிதைவுகளையும் உருவாக்குன்றத நம்முடைய உலகம் பார்த்ததால் தான் தமிழ் உலகத்துல நிறைய பழமொழிகளே உருவாக்கி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெண்களை ஆக்கும் சக்திகளாக காக்கும் சக்திகளாக தெய்வம் இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்குது. பெண்ணுக்குள்ளே அறிவை வைத்தான் புவி பேணி வளர்க்கும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் அப்படின்னு பாரதியார் பாடினார் பாத்தீங்களா? அதுபோல பெண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பும் பாசமும் நேசமும்
4 பேருக்கு தன் கணவனுக்கு என்ன பிடிக்கும், தன் மாமனாருக்கு என்ன பிடிக்கும், தன் பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும், மாமியாருக்கு என்ன பிடிக்கும், தன் கூட பிறந்தவனுக்கு என்ன பிடிக்கும், எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி அவங்களுக்கு இதுதான் பிடிக்கும், இதைதான் செய்யணும்னு ஒரு பெண் மனசுதான் நினைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெண்களோட மனசுக்குள்ள பக்தியும் தொண்டும் சேர்ந்துருச்சுன்னா அவங்களுக்குள்ள சுயநலமே இருக்காது. அவர்கள் உலகத்தின் எல்லா நன்மைகளையும் சாதிக்கின்றவங்களா இருப்பாங்க. அப்படி பெண்களுக்கான ஒரு நல்ல முன்னேற்றத்தை தெய்வ வழிபாட்டு மூலம் கொடுத்த முதல் இயக்கம், முதல் பீடம், முதல் இடம், முதல் தெய்வம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி தான் மாமான்னு இந்த பொண்ணு எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் அவருடையது ரொம்ப நக்கலும் கேலியுமா ஆயிட்டே இருக்குது. ஒரு கணம் திடீரென்று அவருக்கு ஒரு ஸ்ட்ரோக் ஆகி ஹிரண்யா கம்ப்ளைண்ட், இந்த அம்லிக் ஹிரண்யான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு விதமான அவருடைய அடிவயிற்றினுடைய ஒரு பெரிய கோளாறாகி உடனே ஆபரேஷன் பண்ணேன்னா அவருக்கு மரணம் தான். ஆனால் அந்த ஆபரேஷன் பண்ணலன்னா ஒரு பக்கத்துல பக்கவாதம் போல ஆயிடுச்சு. மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்தாச்சு. அவர் தன்னோட மருமகளை பார்க்கணும்னு சொல்றாரு ஆபரேஷனுக்கு போகும் முன்னால. அந்த மருமகள் அவங்க ஒரு இடத்துல டீச்சரா இருக்கிறாங்க. அவங்க முடிஞ்சு வர்றாங்க. வந்த உடனே என்ன மாமா என்னன்னா, நீ ஒரு கையை மாத்திரம் எடுத்து சாமி கும்பிட்டு எனக்கு நெத்தியில வையின்ற, தினம் வீட்டுல வழிபாடு பண்ணி குங்குமம் பிரசாதம் எல்லாம் கொடுத்தா அதுக்கு அவ்வளவு கேலி பண்றவரு கொண்டுட்டு வான்னு சொல்றாரு. அந்த குங்குமம் வைத்து விட்டு அந்த ஆபரேஷன் நல்லா ஆயிடுச்சு. எல்லாம் நடந்ததுதான், நல்லாதான். அந்த குங்குமம் வச்சு எல்லா ஆபரேஷன் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஒரு 80 வயது மனிதருக்கு அந்த ஆபரேஷன் பண்ணிருக்கவே முடியாதான். ஆனா டாக்டர் சொல்றாங்க அவரோட மனோதைரியம், உங்களுடைய தெய்வ வழிபாடு எல்லாம் நல்லா நடந்துருச்சுன்னு. 4 மணி நேரம் ஆபரேஷன். அதுக்கு இவருக்கு மயக்கம் கொடுக்கவே மறுத்தாங்க. ஏன்னா ஒரு பக்கம் ஸ்ட்ரோக் ஆகிருக்கிறதுனாலயா ஆயிடுச்சு. திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நாள்ல அவருக்கு இல்ல மூச்சு திணறல் ஆயிடுச்சு. ஒரு ஆபரேஷன் முடிஞ்சு 10 நாள் கழிச்சு நல்ல ஆனவருக்கு திடீர்னு ஒரு நிலை நடக்குது. அவர் பிழைக்க வாய்ப்பில்லை. ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்து பார்த்துட்டோம், என்னன்னு தெரியல, வயதாயிட்டதுனால இந்த ஆபரேஷனை அந்த உடம்பு தாங்கல போல் இருக்கு அப்படின்றான். அப்ப அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தது, நடந்து கூட்டிட்டு போனாங்க. இப்ப அப்படியே படுக்க வச்சு கொண்டு அப்படியே விரிச்சு படுக்க வச்சாச்சு. அப்படி தொண்டைக்கும் நெஞ்சுக்குமா உயிர் இழுத்துட்டு இருக்கிறத குடும்பமே பாக்குது. என்ன செய்யன்னு மாமியார் ஒரு பக்கம் அழுகிறாங்க, பையன் அழறாரு, பேரன் அழறான். இந்த மருமகளும் அழுகையில இந்த மருமக ஒரே காரியம் பண்றா. ஓடி போய் அவதார பெருந்தெய்வமாக உலகத்தை காப்பாற்றி ரட்சிக்க வந்த கடவுள் என்று தெய்வம் தன்னை அடையாளம் காட்டிக் கொள்ளுகிறதே சத்தமில்லாமல் இந்த மருவத்தூரில் உலகத்தின் பார்வையில் எங்கும் கண்ணுக்கு படாமல் எந்த இடத்துலயும் அம்மா விளம்பரங்களை பார்க்கவே முடியாது. எங்கேயாவது பக்தர்கள் அங்கங்க ஒரு நோட்டீஸ் ஒட்டி வச்சு ஆதிபராசக்தி அவதார பெருந்தெய்வம் அம்மா அவர்களின் அவதார திருநாள் ஆடிப்பெரு விழா மருவத்தூர்ல நடக்குது, இருமுடி காலம் நடக்குதுன்னு பக்தர்களா முயற்சி செஞ்சாதான் அம்மா எதையும் எந்த ஒரு திரையரங்கத்திலையும் ஒரு இது பார்க்க முடியாது, எந்த ஒரு டிவிலையும் பார்க்க முடியாது, எதுவும் இருக்காது. சத்தம் இல்லாமல், ஆர்ப்பாட்டம் இல்லாமல், ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக அம்மா நடத்திட்டு இருக்கிற அந்த அற்புதம் இருக்குது பாருங்க. உலகத்துல இவ்வளவு பெரிய ஒரு தெய்வம் ஒவ்வொரு நாளும் பல அற்புதங்களை உயிர் கொடுத்து உயிர் காக்கும் தாய், பொருள் கொடுத்து மனிதனின் மதிப்பை காக்கும் தாய், உணவு கொடுத்து உயிர்களின் உயிரை காக்கும் தாய், உறவுகளை ஒன்று சேர்த்து வைத்து பெருமையை சேர்க்கும் தாய். இப்படி எத்தனையோ காரியம் 100 கணக்கில் ஒவ்வொரு நாளும். அது மருவத்தூரில் இருந்து வெளிவரக்கூடிய சக்தி ஒளி என்கின்ற அந்த அம்மாவுடைய ஆதிபராசக்தியினுடைய அருளை நமக்கு பிரசாதம் போல தர்ற சக்தி ஒளின்னு ஒரு பத்திரிக்கை மாசம் 1. அதுக்குள்ள வர்ற அற்புதங்களை பார்த்தால் அடே அப்ப இத்தனை அற்புதங்களை எப்படி ஒவ்வொரு நாளும் நடக்க முடியும்னா நடந்து கொண்டே இருக்கிறது. சரியா? இப்ப இந்த மருமகளுக்கு தோணுது, அம்மாவுக்கு பாத பூஜை செய்த தீர்த்தம் நம்ம வீட்டுல இருக்குது, அந்த தீர்த்தத்தை அவருக்கு கொடுத்துடலாம். ஏன்னா டாக்டரும் இன்னொரு 1/2 மணி நேரத்துக்கு மேல தாங்காதுன்னு இருக்காரு. அம்மா சொல்லுவா இல்லையா, உன்னுடைய வாழ்க்கையில் மரணம் வருவது போல இருந்தால் கூட அந்த நேரம் கூட அம்மா என்று என்னை நீ நினை. அந்த நினைச்சேன்னா அந்த காரியங்களை எப்படி நடக்குதுன்னு பாருங்க. மரண நேரத்தில் கூட, வேதனை நேரத்தில் கூட தெய்வத்தை நினைக்கிற கொடுப்பனை எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனா நினைச்சிட்டோம்னா நிச்சயம் அம்மா நம்மள காப்பாத்திடும். அந்த எண்ணத்துல இந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு மாமியார் ஊத்தி, பையன் ஊத்தி, மருமகள் ஊத்தி, பேரணும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்பூன் வாயில விட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இந்த மருமகள் இந்த மகன் எல்லாம் போய் தொலைபேசியில எல்லாருக்கும் சொல்றாங்க, இப்படி ரொம்ப இன்னும் ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரத்துல முடிஞ்சிரும்ன்றாங்க, எல்லாரும் வந்துருங்கன்னு அவர்களுடைய உறவுகள் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு எல்லாம் தொலைபேசியில சொல்றாங்க. இதெல்லாம் காலையில ஒரு 4 மணில இருந்து 6 மணிக்குள்ள நடக்குது. ஒரு 6 மணிக்கு அந்த மாமியார் தன்னுடைய மருமகளை கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு போய் ஹால்ல போய் நின்னா தரையோடு தரையா மூச்சு இழுத்து போய் எல்லாம் உடம்பே ஜில்லிட்டு கிடந்த மாமனார் எழுந்து உட்கார்ந்து, ஏமா என்ன கீழே படுக்க வச்சிருக்கீங்க, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கேம்மா, எனக்கு குடிக்க கொடுங்க
ஹார்லிக்ஸ் கொடு. ஹார்லிக்ஸை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஹார்லிக்ஸ் கொடுத்தா ஏமா இனிப்பு குறைச்சலா இருக்கு. ஆக எப்படி பசியையும் கொடுத்து, ருசியையும் கொடுத்து, உயிரையும் கொடுத்து, உணர்வையும் கொடுத்திருக்கிறது அந்த தீர்த்தம். மருத்துவமனைக்கு தொலைபேசியில சொன்னா அந்த மருத்துவர் கேட்டுக்க மறுக்கிறார். அது எப்படி நடக்கும்? எங்க நடக்குது இது? இவ்வளவு தென்காசியில நடக்குது. தென்காசியில டாக்டர் தங்கப்பாண்டியன் என்பவருடைய பார்வையில் இருந்தவர் அந்த மாமனார். அவர் சொல்றாரு, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. அது கொஞ்ச நேரம் இந்த உயிரினுடைய சில நிலையில தாத்தாவுக்கெல்லாம் ஆசை, செயல்பாடுகள்ல ரொம்ப எதையும் நல்லா துடிப்பா செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர் இல்லையா, அதனால அவருக்கு அந்த உயிர்ப்பு தன்மை கொஞ்சம் வந்திருக்கலாம். ஆனா வாய்ப்பே இல்லை. நான் எல்லாம் பார்த்துட்டேன். நீங்க ஏமாந்துராதீங்க, கவனமா பார்த்துக்குங்க. மணி ஆச்சு, 6 7 8 10 11 அவர் ஓபி முடிஞ்சு வீட்டுக்கு வந்து அவர் பாக்குறாரு. இவர் அவர்கிட்ட நல்லா அரட்டையா பேசுறாரு. அந்த மாமனார் இந்த டாக்டர் பேசுறாரு. அப்பதான், நீங்கள் வணங்குகின்ற தெய்வம் சத்தியமான தெய்வம். அந்த தெய்வத்தால் தான் தாத்தா காப்பாற்றப்பட்டிருக்கிறாரு ஒழிய எங்கள் மருத்துவத்தால் இல்லை. இது 1 2 இடத்துல இல்ல, ஆயிரக்கணக்கான இடங்களில். பிள்ளையே பிறக்காது என்ற இடத்திலே தாய் மகவை தந்து மகவு பிறக்கும் என்று இப்ப வந்து சொல்றாங்கல்ல. 10 ஆண்டுகள் கோயில் கோயிலா அலைஞ்சமேமா, எங்களை விட்டுட்டேமா, உன் இடத்துக்கு வராம நாங்க எங்கெங்கயோ அலைஞ்சமே. பரவாயில்ல, விடு விடு, பிறக்கும். இனி பிறக்கிறது ரெட்ட குழந்தைன்னு சொல்லுது. ஆகாது என்ற காரியத்தை ஆகச் செய்வாள், நடக்காது என்ற காரியத்தை நடத்துவாள், முடியாது என்ற காரியத்தை முடிப்பாள். கிடைக்கும் என்ற காரியம் கிடைக்காமல் போகும். ஆனால் மருவத்தூர் மண்ணுக்கு வந்து ஒருவனுக்கு கிடைக்கவில்லை என்று எதுவும் இருக்காது. இங்கே கிடைப்பது எதுவும் வேறெங்கும் கிடைக்காது. இங்கே கிடைக்காதது வேறு எங்குமே கிடைக்காது. இந்த மருவத்தூர் மண்ணுக்கு வருவது அதனால்தான் அவ்வளவு சுலபத்தில் யாரும் இந்த பூமிக்கு வந்துடவே முடியாது. பல ஆண்டுகள், பல நாட்கள், பல வருஷங்கள் எல்லாம் கழிச்சு பல முறை இந்த இடத்த கிராஸ் பண்ணவங்க கூட அப்படி போயிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த இடத்துல இறங்குறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஒரு தொண்டர், நிறைய பேர் என்னென்ன தொழில் செய்யறாங்களோ, ஆசிரியர் தொழில் செய்தால் அந்த ஆசிரியர் பணியில ஏழை பிள்ளைங்களுக்கு எல்லாம் டியூஷன் எடுப்பாங்க செவ்வாடை தொண்டர்கள். மருத்துவ பணியில இருக்கக்கூடிய அந்த செவ்வாடை தொண்டர்கள் என்றால் தங்களுடைய மருத்துவ பணியை முடிஞ்சது போக ஓய்வான நாட்களிலே கிராமங்கள் தோறும் போய் அங்க மக்களுக்கு இலவசமான அந்த மருத்துவ பணியை மன்றங்களோட சக்தி பீடங்களோட சேர்ந்து செய்வாங்க. வாராவாரம், மாசம் மாசம் கால்நடைகளுக்கானது, மகப்பேருக்கானது, பொது மருத்துவம், இப்படி எல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய எத்தனையோ காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிற இந்த நிலையில அம்மாவினுடைய தொண்டு என்பது நினைத்து பார்க்க முடியாதது, எண்ணி பார்க்க முடியாத பல அற்புத தொண்டுகளை இந்த தாய் ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளைகளுக்கு செய்து கொண்டிருக்கிறார். இரட்டை குழந்தை பிறந்தது என்பதும், பிறக்க முடியாது பிழைக்க முடியாது என்ற மாமனார் ஒரு உயிரை காப்பாற்றி கொடுத்ததும், எங்கோ இருக்கிற ஒரு தேசத்தில் வேலை கிடைத்து அமெரிக்காவிலே போய் சேர்க்க போகிறவனை பெரிய ஒரு மாதத்தில் 3-4 லட்சம் சம்பாதிக்க போறவன்ற பிள்ளைய, ஒரே குடும்பத்தினுடைய ஒரே பிள்ளை, ஆனால் அவனை வேலைக்கு போகாதே, வேண்டாம். அந்த குடும்பம் தவிச்சு போகுது. ஐயோ, இத்தனை பெரிய படிப்பு படிச்ச பிள்ளைய அமெரிக்காவில வேலை கிடைச்சு இந்த அம்மா வேணான்னுட்டாங்களே. எல்லாம் முடிந்த ஒரு 2 மாசம் கழிச்சு திருப்பி போய் அம்மா தரிசனத்துக்கு போக, அம்மாவுடைய பக்தனா வந்துட்டு ஒருபாடு அம்மாவினுடைய திருமுகம் பார்த்து அந்த திருவடி தொட்டு வணங்காம எந்த ஒரு தொண்டனாலும் இருக்க முடியாது. ஏன்னா அந்த திருவடியை தொடுகிற பொழுது மருவத்தூருக்குள்ள வர்றதுன்றதும் மருவத்தூரும் கோயிலுக்குள்ள நுழையிறதும் எப்படியோ, அதே போல அந்த அடிகளார் என்னும் அந்த குருதெய்வத்தினுடைய திருவடியை தொட்டு வணங்கினாவே நம்முடைய எத்தனையோ பாவங்களையும் சாபங்களையும் கோபங்களையும் வேதனைகளையும் அந்த தெய்வம் அப்படியே இருந்த இடம் தெரியாமல் ஆக்கிடும். அப்படி வந்து அந்த பிள்ளை வணங்கையில சொல்றாங்க, என்னப்பா அமெரிக்காவுக்கு போலியா? அம்மா வேணான்னு சொல்லிட்டீங்கம்மா. ஆமாடா, அந்த செப்டம்பர் 11ஆம் தேதி 2001 வருஷத்துல அமெரிக்காவில இந்த 100 மாடி கட்டடத்தை விமானம் குண்டு வச்சு அழிச்சாங்க பாத்தியா? நீ போயிருந்தேன்னா எவ்வளவு கஷ்டம் பாத்தியா? அப்பொழுது அவனுடைய தாயும் அவனுமாக போய் அந்த திருவடி தொழ குரு தரிசனத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்க சொல்றாங்க, அவனுக்கு முதலில் அந்த உத்தியோகம் கிடைக்க போகுதுன்னு சொல்லல அந்த தாளை அப்படியே, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படியே வாங்கி சுருட்டி வெளியில போட்டவங்க இன்னைக்கு இப்படி சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா, எந்த கட்டடங்கள் எல்லாம் 100 மாடி கட்டடங்கள் இடிந்து அழிக்கப்பட்டதோ, சிதைந்து போனதோ மனிதநேயமற்ற செயலால, அந்த மாடியினுடைய ஒரு பகுதியில் இந்த பையன் போய் வேலை பார்த்திருக்கணும். ஆக வந்த நோயை போக்கி வருகின்ற மரணத்தை தடுக்கின்ற தகுதி மட்டுமல்ல, நிலை மட்டுமல்ல, வரக்கூடிய துன்பங்களிலிருந்தும் நம்மை காப்பாற்றுகிற பெரும் பொறுப்பு இந்த தாய்க்கு. துபாயில இருந்து ஒரு குடும்பம் வருது, ரொம்ப நம்பிக்கையோட. நிறைய குடும்பம் வந்து சந்திக்க முடியாத திடீர் இறப்புகளை சந்தித்த குடும்பம் அப்படி வந்து தவிச்சு நிக்குது.
ஏமா எனக்கு இப்படிய தம்பி இப்படி பண்ணிட்டேன், ஏமா என் தாய் இப்படி பண்ணிட்டேன், நாங்க உனக்கு நீங்க இருக்கிற திசை எங்களுக்கு தெரியாதேம்மா, நாங்க இப்போ சென்னைக்கு போற வழியில உன்னை பார்க்கணும் தானே வந்தேன். அம்மா நீ இப்படி பேசுற தெய்வமாமே, கொடுக்கிற தெய்வமாமே, வாழ வைக்கிற தெய்வமாமே, எங்களுக்கு தெரியாம போச்சேம்மான்னு கதறி நின்னு கும்பிட்டுட்டு, நம்மளுடைய மந்திர நூலை படிச்சா, மந்திரங்களை படிச்சா, அந்த மந்திர நூலை பத்திரப்படுத்தி வச்சிருந்தா, அந்த மந்திர நூல் அந்த வீட்டுடைய விளக்கேற்ற இடத்துல வச்சாவே போதும்னு சொல்றாங்க. கொண்டாங்க இந்த மந்திர நூல் ஒண்ணு வாங்கிக்கலாங்க. வாங்கியாச்சு, துபாய் போயாச்சு. அங்க ஒருத்தங்கிட்ட 5 லட்சம் கொடுத்துருக்காங்க. அந்த 5 லட்சத்தை வாங்குறதுக்கு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்ப இந்த அம்மா, இந்த வீட்டம்மா சொல்றா மனைவி, எங்க இந்த மருவத்தூர்ல சொன்னாங்களங்க, இந்த மந்திரத்தை படிச்சா நடக்காத காரியமும் நடக்கும் நாங்களங்க, நீங்க இன்னைக்கு வண்டி எடுத்துட்டு போங்க அவங்கிட்ட, அவன் அவ்வளவு பெரிய ஆளு, இத்தனை தந்திரம் பண்ணிட்டான்ல, இந்த தெய்வம் பெருசா அந்த மனுஷன் பெருசான்னு பாத்துருவோங்க அப்படின்னு இந்த அம்மா வாசல்ல திண்ணையில உட்கார்ந்து அந்த மந்திர நூலை பிரிச்சு 1008 மந்திரம் படிச்சுட்டு இருக்காங்க. 500வது மந்திரம் கூட முடிக்கலையா. அந்த காசு வாங்கிட்டு வர அந்த கடனாளிக்கு, கடன் கொடுத்தவங்கிட்ட போய் பேசிட்டு வரேன்னு போனவரு முழு தொகையும் கொடுத்துட்டான். அந்த ஆள் முழு தொகையும் கொடுத்துட்டான். எப்படிங்க தெரியல. வந்த உடனே, வாங்க சார், நான் உங்களை எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன் சார், இந்தாங்க சார்னு கொடுக்கறான்னு, எனக்கு ஒன்னும் புரியல என்ற, என்றைக்கு வரவே வராது என்கின்ற கடன், அதுவும் வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய கடன், வெளிநாட்டு மனிதன் ஒருவனத்துல இங்க இருந்து போய் அங்க பிழைக்க போனவங்க கொடுத்த காசு. ஆனால் அதை முழு நம்பிக்கை இருக்குன்னு கூட இல்ல, ஒரு சேலஞ்சா, ஒரு சவாலா தான் எடுத்து அந்த அம்மா படிக்கிறா. வீட்டுக்குள்ள கூட போகாம, விளக்கு கூட ஏத்தாம, வாசல் திண்ணையில உட்கார்ந்து அந்த மந்திரத்தை கட 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 கடன்னு படிக்கிறா. அந்த படித்த 500வது மந்திரம் முடிவதற்குள் அந்த காசு வந்து சேருதுன்னா, அப்ப இந்த மந்திரத்தை மனப்பூர்வமாக உணர்ந்து வீட்டில் விளக்கேற்றி வைத்து, அந்த மந்திரங்கள் 108 மந்திரங்களையாவது சொல்லி, மன்றத்தில் வாய்ப்பு கிடைத்தால் அங்க எல்லாரோடையும் சேர்ந்து சொல்லி அப்படி வணங்குற பொழுது, நம்முடைய மனசும், நம்முடைய உடம்பும், நம்ம வாழ்க்கையும், நம்ம குடும்பமும், நம்முடைய உடம்பினுடைய ஒவ்வொரு நோய்த்தன்மைகளும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சில பொல்லா காரியங்களும், சில தடைகளும், இடையூறுகளும், திஷ்டிகளும், தீவினைகளும், பீடைகளும், பிணிகளும் எல்லாவற்றையும் அக்க வேற ஆணி வேற நம்ம கிட்ட இருந்து பிச்சு போட்டு நம்மளை மன நிம்மதி உள்ள, மன நிறைவுள்ள நல்ல மனிதர்களாய் காட்ட ஒவ்வொரு நாளும் அற்புதம் தான். ஆதிபராசக்தி என்னும் அருள் பெரும் தெய்வத்தின் அவதாரமே ஒரு பெரும் அற்புதம் தான். பெய்த மழையில கரைந்த புற்றிலிருந்து புறப்பட்டு வந்த சுயம்பு, அம்பா சுயம்பு வந்திருக்கிறதுப்பா, அம்மா வந்துடுச்சுப்பா என்று அந்த இளம் சிறுவன் தன் தந்தையை அழைத்துக் கொண்டு வந்து அந்த தாய்க்கு கற்பூரம் காட்டியதே அந்த இளம் சிறுவன் தான் இன்றைக்கு நாம் அருட்பெரும் தெய்வமாய் சொல்லுகின்ற அடிகளார் என்னும் அந்த அவதார பெருந்தெய்வம். அவர்கள் சுயம்பாக உருவாகி, குருவாக நடமாடி, கற்சிலையாக தாயை சிலை வடிவில் உருவாக்கி தந்து, மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பீடம் என்னும் ஆலயத்தை உருவாக்கி தந்து, மனித குலத்தின் நோய் நொடிகளை, வேதனைகளை, மனக்குறைகளை நீக்கி வைக்கும் ஒரு தாய் வீடாக, மருத்துவமனையாக, மனம் காக்கும் மருத்துவச்சியாக, நம்முடைய நோய் நீக்கும் தாயாக, நம்முடைய குறைகளை போக்கும் ஒரு வாழ்விடமாக அம்மாவினுடைய மேல்மருவத்தூர் அமைந்திருக்கிறது. வாய்ப்பை விட்டுவிடக்கூடாது இல்லையா? கிடைக்கிற வாய்ப்பை, இந்த ஜென்மத்துல நமக்கு கிடைச்சது நம்ம தாய் மருவத்தூர் அம்மா, அவளை விட்டுறவே கூடாது. நம்முடைய வாழ்வின் எல்லாமாக அம்மா இருக்க வேண்டும், இருக்கிறாள் என்ற முழு நம்பிக்கை, முழு பக்தி, முழு வைராக்கியம், உறுதி இருந்தால் எதுவும் நடக்கும், எப்பொழுதும் நடக்கும், எவருக்கும் நடக்கும், எங்கேயும் நடக்கும். எல்லாவற்றையும் நடத்தி தரும் தாய் நம்மோடு இருக்கிறாள். ஓம் சக்தி.
ஓம் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே ஓம் சக்தியே மருவூரரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சி